பேசு, சபையறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு, சான்றோர் மதிக்க பேசு, அன்பாக பேசு, அறிவாக பேசு, ஆன்றோர் மதிக்க பேசு, உண்மையை பேசு, ஊருக்காக பேசு, உருப்படியா பேசு, அக்கம் பக்கம் பார்த்து பேசு. பெரிய பாரதியாரு காலங்காத்தால வந்து பொன்மொழி சொல்லிட்டு இருக்காரு. போட அந்த பக்கம். காலங்காத்தால வியாபாரத்துக்கு வர்றப்பெல்லாம் நாரப்பைய மாதிரி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசுறவன் ஏண்டா கரண்ட கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசனே ரயில்ல பேப்பர் போடலையா? அவர் கரண்ட கண்டுபிடிக்கலையா, பல்ப கண்டுபிடிக்கலையா, சினிமாவை கண்டுபிடிக்கலையா? அந்த மாதிரி நாங்களும் பின்னால கண்டுபிடிப்போம்டா. ஒய்யா வரலாறு தெரியாத நாளாரிக்கெல்லாம் விளக்கு தெரியும் உன்னை பெரிய அளக்க நான் விரும்பலடா. அடுத்த ஏரியாவுக்கு போறேன், அங்க வந்து இந்த மாதிரி சைடு வாசிக்காரு செருப்பு பிஞ்சு போகிற ஆசிக்க நிம்மதியா ஒரு பொழப்பு பார்க்க வர்றாங்களா? பொசகட்ட பையன் இயம்பத்தாளைக்கு பேரிச்சம்பளம், ஓட்ட உடசல் இயம்பத்தாளைக்கு பேரிச்சம்பளம். ஏய்யா ஓட்ட உடசல் கொஞ்சம் நில்லு. என்ன சொன்ன? இன்னொரு சொல்லு பாக்கலாம். ஓட்ட உடசல் இயம்பத்தாளைக்கு பேரிச்சம்பளம்னு சொன்னேன். அப்படியா? கொஞ்சம் இரு வாரேன். வா வா. பேரிச்சம்பளம் தான் குடிப்பியா? வேற எதுவும் குடுக்க மாட்டியா? பொருளுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுப்போம். இத வச்சுக்கிட்டு 1/4 கிலோ பேரிச்சம்பளம் கொடு. இத வச்சுக்கிட்டு காலங்காத்தால லந்து பண்றதுக்கு உனக்கு நான் தான் கிடைச்சனா? ஓட்ட மண்பானைக்கு 1/4 கிலோ பேரிச்சம்பளம். இப்படியே தின்னு தின்னு அரபாடி லாரி மாதிரி திரியா நீ? இந்த பார், இதுக்கெல்லாம் பேரிச்சம்பளம் தர மாட்டோம். அரபாட்டில் பினாயில் தர்றேன், நீயும் புருஷனும் சாப்பிட்டுட்டு அப்படியே சாந்திருக்க. எதுக்கு? என்னத்துக்கு ஏன் புருஷனை குடிக்க சொல்ற? உன்னையும் வச்சு குடும்பம் நடத்துறான்ல அதுக்கு. ஐயோ என்னங்க இங்க வாங்களே. என் ஆத்தா சீதனமா கொடுத்த பானையை போட்டு உடைச்சிட்டான். வந்து இவன் வாயை வெட்டுங்க. எது? இந்த பானைக்கு வாயில வெட்டுவாங்களா? ஆஹா, சரியான சல்லிப்பைய ஊரா இருக்கு போட்டுக்க. ஈயம் பித்தால பேரிச்சம்பழம் கொஞ்சம் நில்லு. என்னம்மா? இத வச்சுக்கிட்டு எப்படி தருவ? நிறுத்து பார்த்தா சொல்ல முடியும். கொஞ்சம் இரு. என்ன இது கையிலேயே நிறுத்துற? கண்ணுலையும் கையிலையும் கடலையும் இடம் போடுறீங்க. நாங்க 18 வருஷ சர்வீஸ் கரெக்டா இருக்கும். பேசாம இரு. 7,500 ரூபா ஆகும்தா. 3/4 ரூபா சேர்த்து போட்டு கொடு. எதுக்கு 3/4 ரூபா? ஒரு ரவுண்டா இருக்கட்டும். வர்றா உங்களுக்குலாம் ரவுண்டு சதுரம் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சா? இந்த அப்படி வா வா. ஐயோ ஐயோ, எந்த காலத்து சட்டியோ. காலையில இருந்து இந்த ஒரு வியாபாரம் தான் வெள்ளங்கம் இல்லாம நடந்திருக்கு. நசிக்காச்சுப்பா. எனக்கு ஒரு ரவுண்டு வேணும். உனக்கு எதுக்கு நான் ரவுண்டு தரணும்? யார் நீ? இப்ப போனாலே அவன் யார் தெரியுமா? யாரு? என் பொண்டாட்டி. நான் ஏன் பொண்டாட்டி சொன்ன? என்ன ஒண்ணு? அப்ப இங்க ஒண்ணுல போ. பாத்தாச்சுடா. என் பொண்டாட்டி போட்டு போன சட்டி என்ன விலை தெரியுமா? 70 ரூபா. அதுக்கு நீ 8 ரூபா கொடுத்து ஏமாத்திருக்க. மிச்சம் 62 ரூபா எடு. போடா இத்த வேலை ஈனப்பையில. இந்த சைக்கிள், இந்த திராசு, பொட்டி எல்லாம் சேர்த்து 50 ரூபா முதல்ல. நானே ஓட்டிக்கிறதுக்கு 62 ரூபா. மண்டியா பிச்சு தின்னு போய் என்னடா இப்ப கொடுக்க முடியுமா? முடியாது. என்னடா பிக்காலி போய் ஊரா இருக்கு. வந்ததுல இருந்து காசு காசு உயிரை வாங்குறீங்க. குழப்பம். போய் ஊரை பத்தி கவலை பேசுறியா? நம்ம ஊரை பத்தி கவலை பேசலாம். திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷா. திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷாவை பத்தி ஏன்ட சொல்றியா நீ? போடா போடா. கந்தா கடம்பா கதிரவேலா. அது எங்களுக்கு தெரியும்டா. போடா கடுப்பேத்தாத. முனியாண்டி இல்லாண்டி சரியாண்டி சின்ன மாயாண்டி. நீங்க யாரா புதுசா கேக்க? வந்து ஏத்துவாங்க பாரு. அத்தரி ஐயோ இவன் தான் நம்ம ஊரை பத்தி கவலை. அட பாவிகளா, புரட்சி கவி பாரதி மாறி பொன்மொழி பேசி புறப்பட்டு வந்த என்ன புரட்டி புரட்டி எடுத்துட்டீங்களா? ரொம்ப சந்தோஷம்டா, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி வாரம் போறவங்க ஜெயிங்க. மாதம் மும்மாறி மழை பெஞ்சு செழிப்படைஞ்சு ஊரு விளங்கும். எவன்டா ஊரை பத்தி பேசுறது? இந்த மாதிரி ஊரை உலகத்திலே பார்க்க முடியாத ராஸ்கல். அடுத்த வாரம் அந்த ஊருக்கு அவார்டு தர்றாங்க. பேசுறாங்க பேச்சு. சரி கிளப்பிடுவோம். எல்லாம் சரியாத்தான் இருக்கு. 4 தலைமுறைக்கு முன்னால நம்மள நாடாளும் பரம்பரைன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நடு ரோட்ல உட்காந்து நாய் படாத பாடு வர வேண்டி இருக்கு. என்னைக்கு சம்பாரிச்சு வீடு வாசல் காரு பங்களா வாங்கி முன்னேற போறோமோ? இத வச்சுக்கிட்டு என்ன கொடுப்ப? ஒரு ஏசி காரு, ஒரு ஏசி பங்களா வாங்கி தருவா. இருந்தாலும் உனக்கு வாய் ரொம்ப நக்கல். என்ன நாடுற பேப்பர்ல 4 கொடுத்துட்டு என்ன தருவேன்னு கேக்குற? ஏத்தா இந்த ஒரு 8 அணா இருக்கு. பணியாரம் வாங்கி சாப்பிட்டு போய் பாடு. வந்துட்டு அங்க இருந்து என்ன பேப்பர் இது? படமெல்லாம் வரைஞ்சிருக்காங்க. பசுமலை காட்டில் புதையல். புதையலா? போகும் வழி. ஆஹா,
ஆஹா, நல்ல காலம் பிறந்துருச்சுடா, நல்ல காலம் பிறந்துருச்சுடா. இந்த பொழப்புக்கு ஒரு விமர்சனம் கிடைச்சிருச்சு. இதை வச்சு இப்படி செட் ஆகிற வேண்டியதான். இனிமே இந்த பொழப்ப தேவையில்ல. எங்க போவே, எங்கிட்டு போவே? என்ன வேகமா வரான்? ஓட்ட ஓடிச்சல நில்லு. என்னப்பா? என்ன மனுஷனை பார்த்து பார்க்காம போயிட்டு இருக்க? நான் உன்னை பார்க்கவே இல்லடா. பாத்தியா, நீ நானும் சேர்ந்து எவ்வளவு வியாபாரம் பண்ணிருக்கோம். பழைய பாட்டில், பேப்பர், இரும்பு. அட எங்க போற என்ன பண்றது வார்த்தை கேட்டா கெட்டா போயிடுவேன். சரிடா, எங்க போற, எப்படி இருக்க? அடச்சி கேட்டதுக்கு சுத்தி போட வச்சு மாதிரி பேசாத. கொஞ்சம் அன்பா கேளு. அது சரி, பாக்கெட் மேல என்ன கை வச்சிருக்க? அது நெஞ்சு வலி. சும்மா சொல்லாத, ஏதோ புதையல் ரகசியம் மாதிரி வச்சிட்டு இருக்கிற. புதையல பத்தி இவனும் கரெக்டா சொல்றான். இவனுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை நம்மளுக்கு முன்னாடி நாயை அலைஞ்சு தேடிட்டு வர்றானோ? உனக்கு என்ன அனுப்ப, எங்க போற? நான் எங்க போறதுன்னு தெரியாமலே இருந்தேன். நீ போறத பார்த்த உடனே உன் கூட வரணும் போல இருக்கு. ஐயோ, புதையல் எடுக்க போல பார்த்தா பொருட்டா சாப்பிட கூப்பிடுறானே. இவனை எப்படியாச்சும் கழட்டி விடுமே சாமி. ஏய், ஏன் அப்படி பைத்தியம் மாதிரி மேலே பாத்துட்டு இருக்க? ஒண்ணுதான். இவன் வாயாலே நம்மள பைத்தியம் விட்டான். இப்படியே மைண்ட் பண்ணி இந்த பயவுலயே விரட்டி அடிக்க வேண்டியதான். இன்னும் 10 பேர் சேர்ந்தாங்கன்னா புதையல் எடுக்கிற இடத்துக்கு ஊர்வலமா கிளம்பி வந்துருவாங்க. அக்கா ஐயோ, உண்மையிலே பைத்தியம் தான் போடுங்க. புதையல் இருக்கிற இடத்துக்கு கூட வர்ற. இப்படியே அவ்வளவு பேர் ஏமாத்த வேண்டியதான். அப்பதான் புதையல் நம்ம கை கிடைக்கும். என்னப்பா, போன வாட்டி நான் பாக்குறப்ப ஆள் ரொம்ப அலப்பா இருந்த. இப்ப லீனா சவுக்கு குச்சி மாதிரி ஆயிட்ட. வாக்கிங்க பூரா பழ ஜூஸா? ஆள் ரொம்ப ட்ரிம் ஆயிட்டேடா. ராஸ்கர், யார பார்த்து ஆள் ஜிம்மா இருக்குன்னு கேக்குற? நானே அண்ணாகரம் இல்லாம ஹாஸ்பிட்டல் 6 மாசமா படுத்து கிடந்த, தப்பிச்சா போதுன்னு ஓடி வர. என்ன பார்த்து ஆள் ஜிம்மா இருக்கானு கேக்குற? தப்பி போடுவேன். போடா போடா. காலையில மேற்கையும் வடக்கையும் சூழம் சொன்னாங்களே, அது இதுதானா? மேற்க முடிஞ்சு போச்சு, வடக்கு என்ன காத்திருக்கோம்? என்னது இது? இந்த பசுமலை காட்டுக்கு அட்ரஸ் எங்க இருக்குன்னு விசாரிக்கலாம் பார்த்தா யார்கிட்ட கேட்கணும் தெரியலையே. அந்த கடவுளால நிக்கிற சின்ன பேட்டை கேட்டு பாப்போம், சொல்லுவான். டே தம்பி, டே தம்பி, செவுடனா இருப்பானோ? அட பயமில்ல. டே கருப்பு டவுசர் எவ்வளவுதான்டா? ஐயோ, என்ன பின்னால பார்த்தா சின்ன பையன் மாதிரி இருக்கா, முன்னால பார்த்தா பெரிய ஆளா இருக்கா? வாங்கனே, காலங்கத்தாலே வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு. யார பாத்துற ஆப்டர்ஸ் என்ன? இந்த பசுமலை காட்டுக்கே தலைவர் நானே. வடக்க சூளம் முடிஞ்சு போத்து. ஐயோ, இது பைத்தியம் இல்ல. அடப்பாவி, கண்டதை தின்னுட்டு விக்கிட்டு கிடக்குற. ஒரு டம்ளர் மோர் குடிச்சா எல்லாம் சரியா போயிடும். இந்த கண்டவை கீழே போட்டு இத குடி. कोरा कागज का ये मनु मेरा, लिखिया का ईद मिस्टेक किया। डंग 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 तकु मेरे तुमके काके लकुड़िया का क्या मेरे तको खेके सुनते ककिया तेरे के खागे तारे के पागे लकोड़े कसका के मन मेरा
நேரம் கழிச்சு வந்திருந்தீங்க இந்த பைத்தியம் என்ன கெடுத்திருக்கையும் வாழ்க்கையே நாசமா இருக்கும். ஐயோ ஏண்டா டேய் இவள கெடுக்கோ பாத்த ஏண்டா டேய் என் தங்கச்சி காதலிச்சாலும் பரவாயில்லை கட்டிப்பிடிக்க பாத்தினி காதல் இல்லை என்றால் சாதல் இல்லை, சாதல் இல்லை என்றால் மோதல் இல்லை, மோதல் இல்லை என்றால் உலகம் இல்லை, உலகம் இல்லை என்றால் நீ இல்லை, நானும் இல்லை, யாரும் இல்லை. அடே இந்த நேரத்துல தத்துவத்தியாடா பேச நீ கொல்லுங்கடா விடுடா சாபை யோ ஒருத்தரையே எத்தனை பேர் அடிச்சிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன பண்ணா? ஐயா போலீஸ்கார ஐயா, ஐயோ போலீஸ்கார ஐயா, நான் சரியான நேரத்துல வந்துட்டேன். இல்லாட்டி நட்ட நடு காட்டுல இந்த பைத்தியக்கார இந்த புள்ளைய கட்டிட்டு பையா. பைத்தியமா? யோ நீங்களே அவனை பைத்தியம்னு சொல்றீங்க, அப்புறம் பைத்தியக்காரத்தனமா அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. அவன் பைத்தியமோ இல்லையோ அது எங்களுக்கு தெரியாது. அவன் இந்த காட்டுக்குள்ள நடமாடவே கூடாது. அவன் நடமாண்டான்னா எங்க இனத்து புள்ளைங்க விரவு பொறுக்கே போக முடியாது. அதனால அவனை அடிச்சு கொள்றதே சரி. ஏய் சும்மா இரு. மிருகத்தை அடிச்சாலும் மிருக சட்டத்துக்கு உள்ள தள்ளுவாங்க. இத்தனை பேர் சேர்ந்து பைத்தியக்காரனை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அது தெரிஞ்சா நாங்க எந்த காட்டுக்குள்ள இருக்கோம் தெரியல. கிளம்பு. கிளம்பு. இருங்க இருங்க. ஏய், ஏய், போ, பொண்ணு போ, பிள்ளைங்களா, போ. வாங்க 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 வாங்க. இன்னொரு நாளைக்கு மாட்டுவே இல்ல அன்னைக்கு போ, எண்ணிரண்டா போயா. எப்ப பாத்துக்கங்க. ஏய் சீ, எடு. ஏய் இனிமே இந்த காட்டுல உன்னை பார்த்தேன் பிச்சுரம். போ. அந்தரகோ 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 கிளம்பு. இந்தரகோ போடா. சந்திரகோ சந்திரகோ இந்திரகோ கந்தரகோ கந்தரகா மலை ஏறினவுடனே 2 கிலோமீட்டர் தாண்டி சோத்தாங்கை பக்கம் திரும்ப நிலை இருக்கு. அப்புறம் என்ன நிலை இருக்கு? 16 மரம் இருக்கு. அதுல 16வது மரம் ரெட்டை மரம்னு எழுதி இருக்கு. அப்புறம் காத்தாடி என்னென்னமோ கத்துதே, கடவுளே காப்பாத்துறாயா. ரெட்டை மரத்துக்கு நேர 10 அடி முன்னேறி போனோம்னா எப்படி முன்னேறது? ரெட்டை மரம் 10 அடி முன்னேறி போய் நோண்டுன்னு எழுதியிருக்க. எதை நோன்றதுனால என்னத்தையாச்சும் நோண்டி பாம்பு கிம்பு உள்ள எடுத்து வந்துருச்சுடா. இருக்கட்டும், நோண்டுவோம் நோண்டுவோம் நோண்டுவோம். மெதுக்கு மெதுக்கு இங்கேயா தாக்கம் இங்கேயா தாக்கம். அப்பனே முருகா, உன்னை நம்பி நோண்ட போறேன்டா. உள்ள இருந்து வீரப்பன் இறப்ப வந்துடாம பாத்துக்க. ஏன்னா அவன் எப்ப எங்கிட்டு இருந்து எந்த நேரத்துல வருவான்னே தெரியாதுங்கிறாங்களே. புதையல் கிடைச்சிருச்சு, புதையல் கிடைச்சிருச்சு, புதையல் கிடைச்சிருச்சு, புதையல். ஏ ஓட்ட உடத்துல உனக்கு வந்துருச்சா? யோஹோ, ஆத்தா அன்னைக்கே சொல்லிச்சு உனக்கு நடுமுதுல இருந்து ஒரு அடிக்கு கீழே ஒரு மச்சம் இருக்கு, அதனாலேயே கோடிசன் ஆயிரம் சொல்லுச்சுடா. தெய்வமே, இதுல இருக்க காசெல்லாம் எடுத்து முத ஒரு ஒயின் ஷாப் ஆரம்பிக்க போறேன். அடுத்தது 6 பஸ் வாங்கி மதுரை டு மேலூருக்கு விட போறேன். சொந்தமா ஒரு ஏசி கார் வாங்க போறேன். இது பூராமே பிளாமி கிடையாது, என் பேர்லதான். அத்தா உக்கிர தேவி கொண்டு போகும்போது குறுக்க அவனு பிடிங்கிடக்கூடாது. என்னது ராஜா காலத்து கோமணம் மாதிரி இருக்கு? இல்ல இல்ல இல்ல, ராஜா காலத்து லெட்டர் போல் இருக்கு. ஆஹா, புதையில வேற எங்கேயும் வச்சிருக்காங்க போல் இருக்கு. அதை இதுல படிச்சு பார்த்தா தெரியும். என்ன எழுதியிருக்காங்க? பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு. சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. ஆஹா, அப்படி எழுதியிருக்காங்க. கீழே படி. அட அருவி கட்ட பங்கர நாயே. பங்கர நாயா? பைத்தியக்கார நாயே, சொறி நாயே. புதையலாடா வேணும் உனக்கு? இது மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? ஏண்டா, ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு புதையல புதைச்சு வச்சிருப்பா. நீ பகுமானமா எடுத்துட்டு போய் சொகுசா வாழலாமா நினைக்கிற? உன்னையெல்லாம் வாயில செருப்ப கப்ப கொடுத்து அடிச்சா என்ன? மேலே படி. சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. கீழே படி. அட அருவி கட்ட பங்கர நாயே. ஐயோ, திருப்பி அதே வருது. அட சண்டாளைகளா, புதையல கிடைக்கும்னு நம்பி இருக்கிற பொழப்பெல்லாம் விட்டு அனாதி ஆயிட்டனே. எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். ஆனா துணி மட்டும் நல்லா வச்சிருக்காங்க ஐயா. டேய் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் ஏன் சிரிக்கிற? நான் பைத்தியம், நான் பைத்தியம். அம்மா,
டேய் ஆ? எந்த பைத்தியம் தனக்கு தானே பைத்தியம் சொல்லிருக்க? ஆ, அப்படி ஒண்ணு இருக்கா? ஏய். ஐயா, உண்மையை சொல்லு. இங்க நடக்கிற கொலையெல்லாம் நீ தானே பண்ற? கொலையா? என்னய்யா சொல்றீங்க ஐயா? நான் வாழ கொலைய கூட பார்த்தது இல்லையா? ஐயா 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 ஐயா, நான் யார் தெரியுமா? ஓட்ட உடத்துல ஈயம் பித்த ஆளைக்கு பேரிச்சம்பளம் விக்கிற நாய். ஒரு எடுவட்ட மூதேவி ஒரு காக்குல பேப்பரை போட்டுட்டு போலாம். அதுல ஒரு மேப் இருந்துச்சு. எடுத்து பார்த்தா பசுமலை கீழே புதையல் இருக்குன்னு எழுதி இருந்துச்சு. அதை நம்பி பொழப்பெல்லாம் விட்டுவிட்டு இங்க வந்து பார்த்தா ஒருத்தர் கெட்ட கெட்ட வார்த்தையில அந்த காலத்திலேயே நல்லா எழுதியிருக்காயா. பாருங்க, இதுதான் நடந்தது. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். உன்னை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கிறேன். வாடா. ஐயா, இந்த புதையல மட்டும் பணம் இருந்திருந்தா அரசாங்க கடன்ல பாதி அடைக்கலாம் இருந்தேன். ஆனா என்னையே கொண்டு போய் அரசாங்கத்துல அடைக்கணும்னு நினைக்கிறீங்களே, இது நியாயமா? என்னையா? ஏண்டா நீயே பென்சில்ல மீச வரைஞ்சிருக்க, நீ அரசாங்க கடன் அடைக்க போறியா? சாமி, பென்சில்ல வரைஞ்ச மீசையே கண்டுபிடிச்சீங்கன்னா இந்த நாட்டுல நடக்கக்கூடிய அக்கிரம அநியாயத்தை நீங்க ஈஸியா கண்டுபிடிப்பீங்க. உங்ககிட்ட சரண்டர் ஆகிறத நான் பெருமையா நினைக்கிறேன். வாங்க போலாம். ஆமா, இப்ப சம்பளம் படிக்காசு இதெல்லாம் ஒழுங்கா தர்றாங்களா? ஏய். இல்லையா? வாய மூடிட்டு வா. வாய திறந்த பின்னிடும் பின்னி. வாடா. ஆகட்டும்யா. ஐயா, அந்த பித்தாள பூனை மட்டும் முடியா ஒரு டேய், காக்கு. உன்னை கம்ப்யூட்டர் முறையிலே விசாரிக்கிறேன். வா. என்னமோ பண்ணுங்க. மணி மத்தியானம் 2 மணி ஆகி போச்சு. இந்த குள்ள பழுங்க 2 வேளையும் காணாம ஐயா. ஏப்பா சமரசம், வாடா வழக்க என்ன இந்த நம்ம பக்கம்? தெருவுல ஒரு கிளவி ரொம்ப நாள் இழுத்துக்கிடுச்சுல, அது நேத்து சாயங்காலம் செத்து போச்சு. அவங்க பையன் அந்த பணத்தை கொடுத்து ஆக வேண்டியதை பாக்க சொன்னான். ஏண்டா நேத்து சாயங்காலம் செத்த கிளவிய என்ன மாடா போட்டு வச்சிருக்கிய? ஆமாப்பா, அவங்க பேரன் ஏதோ அமெரிக்காவில கிளிக்கிறானா, அவன் வந்துதான் தூக்கணும்னு ஒரே அக்கப்பூர் பண்றாங்க. ஆமா, அதுக்கு ஏன்டா நீ இவ்வளவு சடப்பா பேசுற? என்ன எங்கப்பா தூங்க விட்டாங்க? 2 நாளா பெண்டை கட்டிட்டாங்கல்ல. அப்படியா? சரி, பாடி எப்படா வர? 4 மணிக்கு வரும். அது வரையும் செத்த ஓரமா படுத்துக்கிறேன். பாடி வந்தா எழுப்பி விட்டுரு. இருக்கிற அசதிக்கு இடி விழுந்தா. இந்த மனுஷ வாழ்க்கையில என்னதான் அடங்கிருக்கு ஒண்ணு புரியலனே. பைத்தியக்காரா, எதுமே அடங்கலடா. விளக்குறேங்க. ஒரு மனுஷன் பிறந்தவன என்னடா செய்றான்? வா வா அப்படியே அழுகுறான். பிறகு பிறகு தத்தக்கா பத்தக்கா 4 கால்ல நடக்கறான். பிறகு அப்படியே மெல்ல எழுந்திருச்சு நின்னு ஆ, 2 கால்ல நடக்கறான். பிறகு பிறகு விவரம் தெரிஞ்ச உடனே கல்யாணத்தை பண்ணி குழந்தை குட்டியை பெத்துக்கிட்டு பிறகு அதுங்களுக்கும் கல்யாணத்தை பண்ணி பேரம் பேத்தி எடுத்து உச்சி நரைச்சு ஒத்த குச்சியை கையில வச்சுக்கிட்டு 3 கால்ல நடக்கறான். பிறகு பிறகு பிறகுக்கு அப்புறம் விறகுதான்டா. ஆஹா, எவன் எப்படி வாழ்ந்தாலும் சரி, கடைசியில 50 பேர் இங்கதான்டா வந்து ஆகணும். அவன் ஆடி முடிச்சு விட்டு இங்கதான்டா அடங்குறாங்க. அதுக்குதான் அந்த காலத்து கவிஞன் பாடினா, சத்தக்கா புத்தக்கா 4 காலு தானே நடக்கையிலே 2 காலு உச்சி வெளுத்தா 3 காலு ஊருக்கு போகையிலே 10 காலு. அது என்னனே ஊருக்கு போகையில 10 காலு? இதான்டா ஊரு. தூக்கிட்டு வர்றாங்க பாரு, அவங்க 4 பேரு, அவங்களுக்கு 8 காலு. குணமா படுத்துறவனுக்கு 2 காலு. 8 2 10. அந்த கணக்கு தான். அண்ணே, உலக தத்துவத்தை ஒரே வரியில சொல்லிட்டீங்களே என் தெய்வமே. டேய் டேய், இந்தடா மனுஷ வாழ்க்கையில என்ன அடங்கிருக்குன்னு கேட்டீங்களே, அதைத்தான்டா சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாராவே? எவன்டா என்னைய தூங்கும்போது போச்சா? தூங்கும்போது போச்சுட்டாங்களா? ஏண்டா இது யார் பார்த்த வேலை? ஐயோ, நாங்க தான் அனாதை பணம் நினைச்சு போச்சுட்டோம்னே. அநாத புணம்னு போச்சுங்களா? டேய், அவன் தகவல் சொல்ல வந்தவன்டா. என்கிட்ட சொல்லிட்டு தானே படுத்தாவே. நல்ல வேலைனே, எரிச்சிட்டு போனே. தூங்க முடியாதனால தானே போலாம். எரிச்சிருப்பீங்களா? டேய், உன்னை ஒரு வழி விட மாட்டேன்டா. என்னால முடியாது. ஒரு மனுஷனை உயிரோட அடக்கம் பண்ணிட்டாடா. இவள வழக்கம் கேட்டீங்க, பிரிஞ்சு போகறாங்க. உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்டா. காயமே இது பொய்யடா, வெறும் காத்தடைத்த பொய்யடா. அது என்னென்ன காத்தடித்த பையடா? டேய், இந்த உடம்பு இருக்கே உடம்பு, இதை எலும்பால கூடு கட்டி தோளால மூடி மறைச்சு உள்ள காத்த நிரம்ப அடைச்சு வச்சிருக்காண்டா அந்த கடவுள். இந்த காத்து பூரா பிச்சு கிச்சுன்னு வச்சுக்க, இளிச்சமேனிக்கு சாக வேண்டியதா. அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எல்லாரும் அப்படின்னு ஏப்ப விடுறாங்கல்ல, அந்த ஏப்பம் ஒரு காத்து தானே. அந்த காத்து போனா சாக வேண்டியதுனே, ஏன் ஜாவல? அதே மாதிரி எல்லாரும் சும்மா இருக்கும்போது தர்ரு தர்ரு தர்ருன்னு காத்து போகுதுல்ல, அந்த காத்து போகும்போது சாகணும்ல, ஏன் சாகல? ஏண்டா எந்த காத்த கொண்டு எந்த காத்தோட சொல்றீங்க? வாங்க இங்க சமரசா, உன்னை தேடிட்டு இருந்தாரு, அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. பரவாயில்ல, இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா செய்யறப்பா. சரி, போயிட்டு வா, நான் பாத்துக்கிறேன். ஆமா, தம்பி எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நத்தோண்ணே. நத்தமா? அது எங்க ஆத்தா பிறந்த ஊராச்சே. ஆமா. ஆமா, அங்க எங்க அம்மாச்சி எப்படி இருக்கு? அம்மாச்சி ரொம்ப நல்லா இருக்காங்க. உங்களை ரொம்ப விசாரிச்சு தான் சொல்ல சொன்னாங்க. அவங்க தான் அட்ரஸ் கொடுத்து உங்களை பாத்துட்டு வர சொன்னாங்க. அப்படியே இந்த லெட்டரையும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஆமா, தம்பி நத்தத்துல யாரோட பிள்ளை? கூத்துவதியா ராமையா பிள்ளை. கூத்து வாத்தியாரு ராமையா பிள்ளையா? ஐயோ, அவர் ரொம்ப தங்கமான ஆளாச்சே. ஏன்னு ஊருக்கே வரது இல்ல? அதை ஏன் கேக்குறீங்க தம்பி?
என் மாமே மலை கட்ட சொல்லி இந்த கிளவி அடம் பிடிச்சிச்சு. நான் மாட்டேன்னு இங்க ஓடியான்ட்டேன். அதுல இருந்து அவளுக்கு எனக்கு பேச்சு வார்த்தை இல்லாம ஆளுக்கு ஒரு பக்கமா தெரியுற தம்பி. ஆனா அம்மாச்சிக்கு மட்டும் மாசம் மாசம் பணம் அமைச்சிடுறீங்க. கிளவி சொல்லி பிடிச்சா என்ன அவளை சொல்றீங்க? அந்த கிளவி குடல்ல பிறந்தது எங்க ஆத்தா குடல்ல பிறந்தவன் நானு. அவங்க இல்லன்னா நம்ம எல்லாம் பிறந்திருக்க முடியுமா? நம்ம பணம் அனுப்பினா தானே அதுக்கெல்லாம் உசுறு வாழ முடியும் தம்பி. ஆமா, சென்னைக்கு எதுக்கு வந்தீங்க? அப்படியே சும்மா சென்னையில அப்படியே டைரக்டர் சான்ஸ் கேட்டு அப்படியே சினிமாவில சேர வந்தீங்களா? அடாடாடா, உங்களுக்கு யார் தம்பி சான்ஸ் இல்லைங்க போறா? தம்பி உங்களை பார்த்தாலே அந்த பழைய நடிகர் ரவிச்சந்திர மாதிரி ஜெகஜாண்டி பகரா இருக்கீல தம்பி. இந்த அண்ணன் இருக்க வரைக்கும் சென்னையில உங்களுக்கு எல்லா உதவியும் நான் பண்றேன். தைரியமா இருங்க, உங்களுக்கு பெரிய எதிர்காலமே இருக்கு. ஆமா, என்னென்ன சார உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க? சாப்பாடு எடுத்துனா சாப்பாடு இங்க உட்காந்து சாப்பிடறதுக்கு நம்மளுக்கு சரிடா, அவருக்கு சரியாருமா? பணக்கார வீட்டு பிள்ளடா. நான் கூட போய் தலைக்கறி குடல்கறி வாங்கி கொடுத்து அப்படியே வீட்டுக்கு கூட்டி போறேன். எந்த பீஸ் இருந்தாலும் கணக்கு வச்சுக்கங்க, தெரியுதா? வாங்க போலாம். நல்ல வேலை. என்னடா சொன்ன? இன்னைக்கு நல்ல வேலைன்னு சொல்ல வந்தேன். எது சொன்னாலும் கிடக்கிறதா கேக்குது. காதுல இருக்கிற முடி எடுங்க முதல்ல. மூட்டை பிச்சு வந்து எவ்வளவு பிச்சு பேசுது. வாங்க தம்பி போலாம். அவன அப்பப்ப அடிக்கிறாரு லூசு பைய. சப்பா, கடகனி பக்கம் வந்து மக்களோட மக்களா கலந்தா தாப்பா மனசுக்கு கலகலப்பா இருக்கு. தம்பி, ஒரு ஸ்வீட் பீடா ஒண்ணு போடுற ராஜா. சமரசனே, உங்க வியாபாரம் எல்லாம் எப்படி போயிருக்கு? வியாபாரம் எல்லாம் டல்லா தான் இருக்கு. நீ வேணா வா. வாய கழுவுப்பா, வாய கழுவு. வாயெல்லாம் சுத்தமா தான்டா இருக்கு. ஒரு பேச்சு சொன்னா என்ன அங்க வர சொல்றது? பதறி போயிட்டுல. இதுக்கு தான் உங்கள்ட்ட வாயை கொடுக்க கூடாங்கிறது. ஏன் வரவே மாட்டியாக்கு நீ? பீடா குடுறா. தொழில் எப்படி இருக்குன்னு கேப்பானா, வியாபாரம் எப்படி இருக்கா? என்ன கள்ள முட்டா வியாபாரமா பண்ணிக்கிட்டு இருக்க? நாங்க யார் இந்த முட்டைய இப்படி பாக்குறா? பாத்துட்டு போறா. அம்மா, ஈஸ்வரா, அப்பா, ஏன் அடிக்கிறா? ஏண்டா ஒரு மனுஷனை எவ்வளவு நேரம் திட்டுவேன்? திட்டனா? ஆமா, முதல்ல எங்க அப்பாவை நீ பச்சை பச்சையா திட்டுன, பொறுத்துக்கிட்டேன். எங்க அம்மாவை கொச்ச கொச்சையா திட்டுன, பொறுத்துக்கிட்டேன். எங்க அக்கா தங்கச்சிங்கள அக்கா பிரிச்சு பிரிச்சு மேஞ்ச, அதையும் பொறுத்துக்கிட்டேன். ஆனா என் பொண்டாட்டிக்கும் இன்னொருத்தனுக்கும் லிங்கு 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 லிங்குன்னு சொன்னியடா, அத நான் பொறுத்துக்க மாட்டேன்டா. இல்லையா? இருடா, போய் ஆளுங்களை கூட்டு. ஆளை கூட்டி வர்றியா? அட பாவியா, வெறுவாயம் மெல்லக்கூடாது ஒரு பீடா வாங்கி போட்டு அதுக்கு ஆயிரக்கணக்கான அசிங்கமான அர்த்தத்தை கண்டுபிடிச்சு அடிச்சுட்டு போறானையா. டேய், உங்களுக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா உங்க புத்தியெல்லாம் அப்படி போய்கிட்டு இருக்கு? சண்டாளைகளா, உங்க மத்தியெல்லாம் வளாவ முடியாதா? டேய், இனிமேல் நான் இங்க வர மாட்டேன்டா. எவனா இருந்தாலும் ஏன் யாரையா அவங்க அங்க வச்சுக்கிறேன், உங்களை பாத்துக்கிறேன்டா. சமரசம் என்னாச்சுடா உனக்கு? அண்ணே, உங்களுக்கு சமரசம் எப்படி பேர் வந்தது? ஓ, அத கேக்குறியா? இப்ப எங்க அப்பனை பத்த அப்ப எனக்கு என்ன வேணும்? தாத்தா. அந்த தாத்தா பத்த அப்ப எனக்கு என்ன வேணும்? தாத்தா. அந்த தாத்தா பத்த அப்ப எனக்கு என்ன வேணும்? அதுவும் தாத்தா தானே. எப்பீத்தா சமரசம் பேர் எப்படி வந்து சொல்லாம வேற என்னமா சொல்லிட்டு இருக்க? என்னடா ஒரு பெரிய மனுஷன் இப்படி பேசுற நீ? சொல்லுங்கடே அண்ணே, சொல்லுங்கடே. அவன் கிடைக்கிறான் லூசு பைய. சரி, இது விடு. அப்ப எங்க தாத்தா வேலை வெட்டிக்கே போகாம இருந்திருக்கான். அத பாத்துக்கிட்டே இருந்த எங்க பாட்டி கடுப்பாயி போய், ஏயா எப்ப பார்த்தாலும் வெட்டித்தனமா சுத்திக்கிட்டு இருக்க, நீ எல்லாம் வெறும் வெட்டியா வேலைக்கு தாண்டா லாய்க்குன்னு சொல்லி பிடிச்சு. உடனே ரோசத்துல என் தாத்தா அன்னைக்கே வெட்டியானா மாறிட்டான். அண்ணில இருந்து எங்க பரம்பரை பூரா வெட்டியா பரம்பரை ஆகிவிட்டான். அதுக்கப்புறம் எங்க அப்பன் சுடுகாட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப எங்க அம்மா தலையில சோத்தையும் வவுத்துல எண்ணெயும் சுமந்துட்டு வந்துச்சு. வந்த இடத்துல தலையில இந்த சோத்தை இறக்கி வைக்கும் போது வவுத்துல இந்த எண்ணெயை இறக்கி வச்சு பிடிச்சு. இறக்கி வச்சிருச்சா? என்ன சொல்றீங்க? இங்க பிறந்துட்டேனா நானு? அப்படியா? அன்னைக்குன்னு பார்த்தா இந்த சுடுகாட்டுல 16 பணம் வந்திருக்குடா. எங்க அப்பனுக்கு ராசியான பிள்ளை பிறந்திருக்கான்னு ரொம்ப சந்தோஷம். கை நிறைய காசுடா. பிள்ளைக்கு அருமையான பேர் வைக்கணும்னு துடிச்சிருக்காரு. அப்ப சுடுகாட்டை அப்படியே பாத்துருக்காரு. பிச்சைக்காரல இருந்து பணக்கார வரைக்கும் சமமா ஒரே மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. அத பார்த்துட்டு பிள்ளைக்கு சமரசன் பேர் வச்சுட்டானப்பா. உங்க அம்மா என்னமோ உசுரோட ஓட விட்டு எரிச்ச மாதிரி ஓடியாடுற. சுடுகாட்டுல செத்தவன தாண்டா இருப்பாங்க. செத்துட்டா பெத்த புள்ளைய கேட்காம எரிப்பியாடா? ஆமா, உங்க அம்மா எப்படா செத்துச்சு? போன மாசம் 1ஆம் தேதி செத்தாங்க. ஏண்டா, போன மாசம் 1ஆம் தேதி செத்ததுக்கு மறு மாசம் 1ஆம் தேதி வந்து கேக்குறீடா? எனக்கு இப்ப தாண்டா சொன்னாங்க. அப்ப இப்ப சொன்னவங்க மேல தப்பா, எரிச்ச ஏன் மேல தப்புலடா? தப்பு இல்லையா? ஏண்டா, எங்க அம்மாவை எரிச்சிட்டு தப்பு இல்ல நான் சொல்றேன். தாய் பாசம்னா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? தாய் மடியில படுத்திருக்கியாடா, தாய் பால் குடிச்சிருக்கியாடா, தாய் இல்லாமல் நாடில பார்த்து பண்ணிருக்காடா, அதுல உள்ள வரியெல்லாம் உத்து கவனிச்சிருக்காடா. கேவலம் ஒரு நாய் கூட தெரியுமாடா தாயை பத்தி? உனக்கு
தெரியாம போச்சேடா உனக்கு தாயே இல்லடா உனக்கு எவனோ எழுதி கொடுத்தீங்க வந்து பேசுற மாதிரி எனக்கு தெரியுது இப்போ உனக்கு என்ன வேணும் எனக்கு எங்க அம்மா வேணும் அம்மா வேணுமா எங்க அம்மாவுக்கு நான் தான் முறப்படி கொல்லி வைக்கணும் டேய் செத்தவனுக்கு திரும்ப திரும்ப கொல்லி வைக்க முடியாரா அந்த மாதிரி சாம்பலாகி போச்சுடா சாம்பல் ஆக்கிட்டியா என் சத்திய தாய சாம்பல் ஆக்கிட்டியா எப்பெல்லாம் உனக்கு மனசு வந்தது யாரா உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா யாரு சொல்லி கொடுத்து தெரியலடா நான் கவர்மெண்ட் சர்வெண்ட் வர்ற பணத்தை பூரா எரிச்சு சாம்பல் ஆக்குறதாடா என் வேலை சாம்பலாவே ஆக்கிட்டியா ஐயா செத்தா சாம்பல தாண்டா ஆகணும் என்னடா திரும்ப திரும்ப அங்கே நிக்கிற உனக்கு சாம்பல் வேணா என்கிட்ட கேட்டிருந்தா மூட்டை மூட்டையா அனுப்பிடா உன் வீட்டுக்கு மூட்டை மூட்டையா அனுப்பிடுப்பா டேய் நான் என்ன உபதியாரமா பண்ணிட்டு இருக்கேன் வேணும்னா உன்கிட்ட கேக்குறதுக்கு முட்டாப்பட என்ன தர உனக்குலாம் போடா வீட்டுக்கு இவன் எங்க அப்பாவை எரிச்சது யாரா? உங்க அப்பாவை எரிச்சிட்டானா எங்க அழகரும் ஐயோ பயவுல அம்மாவை அடகு வச்ச மாதிரி கேட்கிறானே நான் என்ன பண்ணுவேன் வாங்கடா இன்னைக்கு வியாபாரம் கொஞ்சம் நல்லதாண்டா ஒத்த பீஸா கூட காணா டேய் பெரியசாமி அந்த டீக்கல போய் அண்ணனுக்கு ஸ்பெஷலா ஒரு டீ போட்டு வாங்கிட்டடா ஏன்டா ஏன் உங்களுக்கு இந்த கவலைப்பட்டு என்ன கவலைப்பட்ட சீசன் நல்லா போயிட்டு இருக்குது ஆமா தினமும் 4 பீஸ் வந்துட்டு இருக்கு ஆமா நல்லா சம்பாதிக்கிறீங்கல ஆமா இப்படி ராஜா மாதிரி இருக்கும்போது கேவலம் அந்த டீ கடைக்காரர்கிட்ட போயிட்டு ஒரே ஒரு வடை தின்னுட்டு பிச்சைக்கார மாதிரி கடந்து விட்டு வந்திருக்கீங்க நான் அந்த பக்கம் போறப்ப வரப்ப அந்த நேர பையன் உன் குடும்பத்தை டாரா கிழிக்கிறான் உன்னை மட்டும் கிழிச்சா பரவாயில்லடா என் குடும்பத்தை சேர்த்து வேலை கிழிக்கிறான் என்னவே அடிக்கடி வரம்பு மீறி பேசுறானே ஏன் அதை கவலைப்பட்டு பொழப்பு சோத்து தானே திங்கிற இந்த பொழப்புழைக்கிறது கீழே அசைத்து திருட்டு போயிடலாம் ஏய் ஏய் வாயை தொட்டு பேசடா வாயை வெளிய வச்சிருக்க நீ பேச மாட்டடா இல்ல இல்ல டேய் இல்ல விடுடா லூசு போய்டாவே ஆஹா இவனும் சேர்ந்துட்டானே டேய் எனக்கு டீயே வேணாம்டா இத முதல்ல சொல்ல வேண்டியது பொய்யா ஆஹா மிஞ்சிட்டானே விரட்டிடலாமா விரட்டினா தூங்கும் போது தலையில கல்ல போட்டு கொண்டுருவாங்க ஜாக்கிரதையா டீல் பண்ணுவான் டேய் எவன் என்ன திட்டினாலும் அவன் இங்க தாண்டா வந்து ஆகணும் அப்ப பாத்துக்கிட்டு அம்பிட்டு போயிலையா என்னடா இது ஒரு வேன் மட்டும் புளிய கிளப்பிக்கிட்டு வருது எதுவும் பக்கத்து ஊருக்கார பண்ணீங்களா இருக்கும் என்னப்பா அந்தமான்ல இருந்து தமிழ்நாட சுத்தி பார்க்க நாங்க 5 பேர் வந்தாங்க. சரி வந்த இடத்துல நண்பர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருங்க. ஓஹோ திரும்ப அவரை ஊருக்கு கொண்டு போனோம்னா பாடி தாங்காதுங்க. அதனால நல்லபடியா இங்கே எரிச்சிருங்க. எங்க பாடி இதுதாங்க. இதா ஆமா சார். இந்த ஊர்ல யார் செத்தாலும் சொந்த பந்தம் ஜாதி சனம் இப்படி படைபலத்தோட வர்ற பணத்தை எரிச்சுதான் எங்களுக்கு வழக்கம். இப்படி 4 பேர் மட்டும் ஒரு பணத்தை தோலை தூக்கி கொண்டாந்து எரினா எரிக்க மாட்டேன் சார். வேற சுடுகாட்ட பாருங்க கிளம்புங்க. சார் கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். இவன் நேத்தே இறந்துட்டான் சார். இவனை வச்சுட்டு எங்கேயும் சுத்தவும் முடியாது சார். கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். சத்தியமா முடியாதுங்க. நீங்க போலீஸ் கூட்டி வாங்க. 10,000 ரூபாய் தராங்க சார். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் சரி சார். நான் இந்த மாதிரி பணத்தை எரிக்க மாட்டேன் சார். வெளியே போங்க சார். என்னடா என்ன முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த டீ கடைக்காரங்கிட்ட ஒரு வடை தின்னுட்டு கடன் சொல்லிட்டு வந்திருக்கல 10,000 ரூபாய் தரா வாங்கிட்டு கடன் இழுத்து விட்டு போகாம சட்டம் வச்சிருக்க பெரிய சட்டம். ஏய் இங்க பாரு அது வேற இது வேற தேவலாம் பேசாரா வீணா சிக்கல மாட்டிக்கிறோம்டா. யோ முடியாத விலைக்கு நாங்க பாத்துக்கறோம். ஏய் இந்த ஆட்ட என்னடா பேச்சு? யோ பாடிய படுங்க. சீக்கிரம் கொண்டு வா. டேய் இந்தா டேய் என்ன சொல்லி கேட்டா டேய். இந்த மாதிரி ஒரு பெரிய மனுஷன் பேச்ச மீறி போயிட்டு. டேய் இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்குடா. ஆஹா போலீஸ் புடிங்கடா. ஏ போலீஸ் ஓடுடா. போடு போடு. ஏண்டா 4 பேர் சேர்ந்து ஒருத்தர் கொலை பண்ணி கொடுங்க. போலீஸ் கூட இன்ஃபர்மேஷன் கொடுக்காம நீ பாட்டு எரிக்க போறியா? கொலை பண்ணிருக்காங்களா? ஐயா நீங்க தோல்ல தூக்கி போட்டு வர்றப்பே சந்தேகப்பட்டயா. அதனாலதான் நான் எரிக்க மாட்டேன்னு. வேற எந்த தப்பு நான் பண்ணலையா? இவனுக்கு அடி கொடுத்தா நம்மள மாட்டி விட்டுருவாரு. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுது. நான் சொல்றத நம்புங்கயா. என்னது எரிக்க மாட்டேன்னு சொன்னியா? என்ன? எரிக்க கூடாதுன்னு நாங்க 2 பேரும் தான் சட்டம் போட்டோம். சார் நாங்க எவ்வளவு சொல்லி இவன் எங்க பேச்சு கேக்கல சார். 10,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு இந்த பணத்தை எரிக்க போறாங்க. டேய் டேய் என்னடா அநியாயமா போட்டு கொடுக்குற நீ? இதெல்லாம் பேச்ச பச்சை புள்ள போய் சொல்லாத. பச்சை புள்ளையா? ஐயா இது பாய்சனியா? எந்நேரமும் புள்ளையும் பாக்குற பயப்புள்ளையா? அவன் பேச்ச நம்பாதீங்க. ஐயா நான் சொல்றேன். அடே பயப்புள்ளையா நீங்க பணஞ்ச மாதிரி இருக்கு அண்ணனே உள்ள தள்ளி வரீங்களா? இருங்கடா ஒரு வீரனா வெளிய வந்து விளக்குறவங்க இருடா. யோ இரியா தள்ளாத ஏறல. இரியா அம்மா அடிக்க அப்பா. ஐயோ என்னெல்லாம் ரவுடி நினைச்சு சட்டையை கழட்டாரு. நான் என்ன பண்ணுவேன் சார்? சார் சத்தியமா நான் ரவுடி இல்ல சார். சொன்னா கேளுங்க சார். நான் சத்தியம் பண்ணிட்டேன். எங்க அம்மா மேல சத்தியம் பண்ணிட்டேன். வேஸ்ட். நான் ரவுடி தெரிஞ்ச கூட மாட்டேன். அட பையா சும்மா ரவுடி இல்லன்னு இருக்கேன். டவுசர் சட்டெல்லாம் கழட்டிட்டு என்னமோ சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லூசாயா நீங்க? யாரு அவனை எல்லாம் போலீஸ் வேலைக்கு சேர்த்தது? நான் ஒரு அதிகாரி.
தொண்டை தண்ணி போக சத்தம் போட்டு கத்திட்டு இருக்கிற என் மூணு அறை சேர் எடுத்து போட்டு என்ன தைரியமா உட்கார்ந்திருக்க? டேய், ஹலோ நிறுத்துங்க. யாரா நீ? தம்பி வணக்கம் தம்பி வணக்கம் தம்பி. என்ன இங்க கொண்டாந்து வச்சு எல்லாருமா சேர்ந்து கூடி கும்மி அடிக்கிறாங்க ஐயா. நான் வந்துட்டேன்ல, கவலைப்படாதீங்க. அவரை ஜாமீன்ல விடுங்க. ஜாமீன்ல விடலாம். ஒரு கொலைகேஸ்ல பிடிச்சிருக்கோம், அதெல்லாம் விட முடியாது. சார் சொல்றாருல கேளுங்க தாய். நாங்க ரெண்டு பேசிட்டு இருக்கோம்ல, நீ கிரிமினல் பேசாம இரு. விட முடியுமா முடியாதா? முடியாது. அப்ப இதை படிங்க. கொண்டா. அவரை விடவில்லை என்றால் உன்னை குடும்பத்தோடு அழைத்து விடுவேன். இப்படிக்கு சத்தா எப்படி தம்பி சத்தியாங்கிறது நீங்க தானா? எனக்கு தெரியாம போச்சுங்க தம்பி. தம்பிதான் என்னை கூட்டிட்டு போய் அடிச்சு ப்ரமோஷன் வாங்கின்னு சொல்லிச்சு, அதனாலதான் அடிச்சேன். நீங்க என்ன கூட்டிட்டு பாக்க தம்பி. நான் எப்ப சொன்னேன்? என்ன பேச்ச மாத்திர நீங்க? நான் மாத்தினா என்ன மாத்திடுவாரு தம்பி. நீங்க கூட்டிட்டு பாக்க தம்பி. நான் வேற ஆராய்ச்சி பாவிகளா. அதுக்கு ஏன்டா என்கிட்ட மாறி பேசுறீங்க? அங்கிட்டு இருக்க விறகெல்லாம் எடுத்து அடுக்குடா. நீ வேற என்ன வேடிக்கை? இது கேமரா ஃபாலோ பண்றா. இது அப்பா செயினிங் இருக்கா பாத்தியா? சைரிங் கிடையாது, கைரிங் ஓ, கிடையாது. இந்த காசை உள்ள வைக்க எரிக்கும் போது செயினோட இறங்கினா செஞ்சிருப்பாங்க இல்ல? யோ, என்ன நெத்தி காசை வைக்காம விட்டீங்க? நான் தான் வச்சு விட்டேன். இருக்கணும் இல்லையா? அவன் இந்த ஆளுக்கு நீ என்ன வேணும்? என் அக்கா மாப்பிள்ள. நல்ல அக்கா போயாங்க. ₹1 இந்த ஆளு இல்ல. டேய், அந்த காலை இழுத்துக்கடா. கட்டு, நீ விறகத்தலாம் ஆறா. ஒத்தப்பிள்ளைய பத்து ஓவோடு வளர்த்த பையன் கல்யாணத்தை என்னடா பண்ணிட்டு இருக்க? தரிச்சிக்கிச்சுனே சனியே. விரச்சா விட்டுறா. ஊக்கி போட்டு மிச்சு உடனே வந்து 4 வருஷம் அது என்னடா வேலை பழகி இருக்க நீ? நாளை பிள்ளை நான் கல்யாணம் காட்சிக்கு போனா நீ எப்படி தனியா வேலை செய்வ? மடப்பட நல்லா ஒடிச்சு கட்டு. அப்படி கட்டணும். உனக்கு பின்னால வேலைக்கு வந்தா எப்படி வேலை செய்யலாம் பாரு. டேய், இது என்ன? டேய், இந்த மூட்டை அமைக்கிற கர்மா. டேய், என்னடா வேலை பாக்குற? போடா, போய் சொல்ல. வேலை பாக்க லட்சத்தை பாரு. அமைக்கலன்னா ஒரு கட்டை எடுத்து அடிக்க வேண்டியதானே? எவ்வளவு பாத்து யாருக்கிட்ட உடஞ்ச கால் பாரு. ஏயா வேலை செய்ய விடுங்கய்யா. பெரிய தொல்லையா போச்சு உங்களோட. இப்படி அமைக்க தெரியல வேலை செய்யறாங்க. டேய் சமரசா, டேய் இந்த பிரச்சனை அப்புறம் பாருங்க, முதல்ல வேலைய முடிக்கணும். பாத்துக்கிட்டா யாருக்கு போயாங்க வந்துட்ட. வாங்கடாங்க. டேய் நீ வரங்க. இந்த நாடு கிட்ட அவுத்து நல்லா இழுத்து கட்டறா. சரிண்ணே. என்னடா அது? ஐயோ இழுத்துக்கிச்சுனே. செத்துட்டா இழுக்கத்தாண்டா செய்யும். அதை இழுத்து கட்ட தெரியாம என்னத்துக்கு உன்னை டேய் உன்னைய இந்த பாரா. டேய் இப்பல இருந்து தப்பா பண்றடா. ஏன்டா அப்படியா? கண்ணம்மா பட்டியில சின்ன சாமியே மாடசாமியே நல்லா வேலை பாக்குறேன் நம்பிதானா கூப்பிடுறீங்க. ஏன் உயிரை வாங்குறீங்களா? பீஸ் வந்தாலும் வராட்டாலும் பேட்டா மட்டும் கேக்குறீங்களா? இன்னும் 2 பீஸ் வரட்டா. அப்புறம் பாருங்க என் தலைமைய. வாயாட சொல்லாரா செஞ்சு காட்டுற போல நீ. ஐயே நிறுத்துங்க, சீக்கிரம் வேலை முடிங்க. நம்மளோட நீங்க தான் ரொம்ப அவசர போறாங்க. ஐயா அப்புறம் கொல்லி வைக்கிற பிள்ளை யாரியா? இவருதான்ப்பா. நீதானா? திரும்பியா கொண்டாங்க. இப்படி குடார வேணா. போ போடா. ரைட் போ வேமா போ. வாங்கலாம் ரொம்ப அவசர போறாங்க. வேமா போ. ஓடு போப்பா. என்ன பண்ண மாதிரி போயிட்டு போ. அப்படி போறா. ஐயோ மாமா, எந்த ஜென்மத்துல மாமா உங்களை பார்க்க போறோம்? ஐயோ எங்களெல்லாம் விட்டு கட்டிய கொண்டு உடங்கியா. சாமி துணிய மேல போடு. வைக்கர்ஸ் போறோம். வேகமா போடுங்க. போடுங்க. அள்ளி போடுங்க. அத போட காட்ட ஒரு தடக்க பாரு. இதுலயே கலாணி தரமாடா. போடு அப்படியே எடுத்துக்கடா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம்யா. குளத்தை பாக்குறேன் முறை கடைசி ஆடுறத பாத்துக்க. எங்க அப்பனை யாரா புணம்னு சொன்னேன். குணத்தை தானடா புணம் சொன்னேன். எங்க மாமாவை பார்த்தாடா பொண்ணு சொல்றான். சித்தப்பனை பார்த்தா பொண்ணு சொன்னேன். எங்க பெரியப்பா பார்த்தா பொண்ணு சொல்றேன். அடப்பணிகளா உங்களுக்கு அப்பே மாமே பெரியப்பன் சித்தப்பன். எனக்கு இது புணம் தானடா லூசு பண்ணிகளா. மறுபடியும் புணம் இல்லடா சொல்றேன். குணத்தை போட்டு புறா பண்ணி வெட்ட ஆரம்பிச்சானே. ஈஸ்வரா என்னை காப்பாத்து ஐயா. ஆஹா எல்லா பக்கமும் அடக்கட்ட ஆரம்பிச்சானே. டேய் இனிமேல் அவன் புணத்தை அளவே எடுத்துக்கலாம். நான் 2 மாசம் லீவுடா. 2 மாசம் இறந்தவன சுமந்தவனு இறக்குறான். அதை இருப்பவனு எண்ணி பார்க்க மறக்கிறான். தாயாரின் வேதனையில் பொறக்கிறான். மனுஷன் தன்னாலே துடித்து இறக்கிறான். பணத்தை கொண்டு வந்து போட்டு காத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி பாடிக்கிட்டு இருந்தா என்ன பார்த்தோம்? பாடாங்க. குணத்தை பாக்குறேன் பூரா கடைசி ஆடுறத பாத்துக்க. புணம்னு சொன்ன. இப்ப இதுக்கு பேர் என்னடா சொன்ன? பணம். ஏண்டா அன்னைக்கு நான் புணம்னதுக்கு மெட்ராஸ் டு மதுரை வரைக்கும் விரட்டினேன். இப்ப நீ புணங்கிறிய உன்னை எந்த ஊர் வரைக்கும் விரட்டுறது? இந்த பாட்டு மட்டும் இல்லடா, இன்னும் 100 பாட்டு பாடுவேன். அவ்வளவு பேருக்கு பாட்டு கட்சி நடத்துறேன். உட்கார்ந்து கேட்டுட்டு போங்க. போடுறா. உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேரு இங்கே கொண்டு வந்து
போட்டவர்கள் 4 பேரு, கொண்டாடும் போது ஒரு 100 பேரு, உயிர் கூடு விட்டு போன பின்னே கூட யாரு? இப்படி பாட்டுக்கு பாட்டா போயிட்டு இருந்தா என் பாட்டி போன கருவாடா இருப்பியா? இத நல்வழிப்படுத்தியா? டேய், கருவாடானாலும் கண்டமானாலும் சரிதான், உன் வம்சத்துல இருந்து ஒரு பீஸ் வந்தா கூட எரிக்க மாட்டேன்டா. முடிஞ்சதை பாரு. மாட்டேன்னு சொன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? என்னடா பண்ணுவேன்? போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை அலையவா பண்ணு. ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? இந்த கிழவி 50 பேர் சேர்ந்து குத்தி கொலை பண்ணி கொண்டாந்துருக்காங்க சொல்லி கேஸ் அப்படியே திருப்பி விட்டு வருஷக்கணக்கு அலைய விடுவேன்டா. அப்புறம் தீர்ப்பு சொன்னோம்னா அந்த கிழவியோட பணத்தை எரிக்க முடியும். தீர்ப்பு வந்து உடனே ஐயோ எனக்கு தெரியாதனமா புத்தி கேட்டு போய் நடந்துக்கிட்டயா, அத மனசுல வச்சுக்கிட்டு பழி வாங்கினா எப்படி? கொஞ்சம் மனசு இறங்கி முடிச்சு குடியா. முடிக்க முடியாதடா, தூக்குங்கடா பணத்தை. என்னடா தண்ணியா? உன் போதைக்கு நான் பொடிமாத்தா உனக்கு. என்ன தண்ணி தண்ணி எங்க தண்ணி எங்கடா தண்ணி? யார கைய வாங்குற? டேய் வெட்டியான்னா உங்களுக்கு வெட்டி பே மாதிரி தெரியுதா? நாங்கெல்லாம் எத்தனை பேரை பாத்துக்கிட்டு இருக்கேன்டா. அடிக்கிற காலம்ல மலையேறி இருந்துடா. ஏண்டா ஒருத்தன் செத்தவன முதல்ல தண்ணி அடிக்கிறது, அடிச்சு வந்து பந்தல் போடுறவன் அடிக்கிறது, அப்புறமா பாட கட்டுறவன் அடிக்கிறது, அப்புறம் செத்தவனுக்கு சேவி பண்றவன போட்டு அடிக்கிறது, அப்புறம் தங்கி சவண்டிக்காரனை போட்டு அடிக்கிறது, வர்ற வழியில போக்குவரத்து பஸ் எல்லாம் போட்டு நொறுக்கிறது, கடைசியில மயானத்துல இருந்து வெட்டியால அடிக்கிறதா? டேய் இப்போ உன் கழுத்தை அப்படியே திரும்பி ஒடிச்சு சாவடிச்சு இந்த கிழவியோட சேர்த்து வச்சு உன்னை எரிக்கிற. டேய் இந்த பீஸுக்கு 10 விறகு எடுத்து விடா. இவர் தயவுதான்டா நம்மளுக்கு தேவை. ஏப்பா சமரசம்னு பேர் வச்சுக்கிட்டு எப்படி சமரசம் ஆகாம பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு எப்படிப்பா? ஏப்பா அன்னைக்கு நான் செஞ்சது தப்பா மன்னிச்சிரு 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 மன்னிச்சிரு. ஐயா என் பாட்டி நேத்துல இருந்து சேர்த்து நாரி கிடக்குது, இன்னும் நீ லேட் பண்ணினா முழுசா நாரி இருப்பியா? ஏண்டா எவ்வளவுதான் சேர்ந்து கூடி வாழ்ந்தாலும் செத்தவன நாரி போயிரும் உன் வாயாலே சொல்றியே. அப்ப பரம்பரையா வெட்டியா அவனை பாத்துக்கிட்டு எத்தனை பணத்தை எரிச்சுக்கிட்டு இந்த வாடையில நாங்க வாழ்ந்துகிட்டு இருப்போம்டா. அப்ப எங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும்? அதுக்கு நாங்க என்னப்பா பண்ண முடியும்? அத நீங்க எல்லா பயிலும் உணரணும்டா. என்ன உணரணும்? இன்னைக்கு விடிய விடிய இந்த பணத்தை எரிக்கிற வாடையை மோப்பம் பிடிச்சிட்டு இந்த கிளையோட சாம்பலை தின்னு தான் எல்லாரும் போகணும். சாம்பலை திங்கணுமா? போடா, அது எனக்கு அப்பதான் அவனுக்கு கிடைக்கிறானுங்களா பீத்திர பயிலுங்க. வீட்டுக்கு போனவன காலை கழுவிட்டு கறி குழம்பு சாப்பிடுறீங்கடா. நம்ம வார்த்தைக்கு பேருக்கு தான் போனோம், ஆனா இதுக்கு தாண்டா நமக்கு தெய்வம். வாடா நம்ம அப்பத்தால நல்லபடியா அரிப்பான். யாத்தா என் தாயி எங்களை மன்னிச்சுக்கத்தா, அவங்கள உணர வைக்கிறதுக்கு தான் நான் அப்படி பேசுறேன். நீ தப்பா இருந்துக்கிட்டு எங்க ஜோலியை முடிச்சு விடாத. தூக்குங்கடா சந்தன கட்டி வச்சிருப்பா. ஆண்டி இங்கே அரசனும் இங்கே, அறிஞன் இங்கே, அசடனும் இங்கே, ஆவி போன பின் கூடுவார் இங்கே, ஆவி போன பின் கூடுவார் இங்கே, உண்மையிலே இதுதான் நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடமே, நம் வாழ்வில் காணா சமரசம் புலாவும் இடமே. ஜாதி தெரியாம கடனை வாங்கிவிட்டு இப்படி விரட்டி வரானே. காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டி இருக்கு. கடை வாங்கினே போனா ஓட்டப்பந்தயத்தை சேருங்க, கப்பு வாங்கிடலாம். ஐயோ இந்த ஊருக்குள்ள மொத்தமே 4 தெருவு தான் இருக்கு. இதே ஒரு மனுஷன் எத்தனை தடவை சுத்தி வரலாம். முடியலையே, மூச்சு வாங்குது. நல்ல ஓட்டம். இவர் காப்பாத்துவாரு. பிடா தம்பி, அந்த கந்து வீட்டுக்காரன் விரட்டிட்டே வர்றான். நான் எங்க இருக்கட்டா சொல்லிடாத. சொல்ல மாட்டேன். என்ன ஏமாத்தினா உன் பொண்டாட்டி புள்ள மேல கை வச்சிருவேன். டேய் இந்த பக்கம் சமரசம் பையன் வந்தானே, எங்கடா? அண்ணே உங்களை தேடி ஒருத்தர் வந்திருக்காரு. அட பீத்தர பையனே, இவனுக்காகத்தானடா ஒளிஞ்சா. எங்கெல்லாம் துரத்துறது? ஒரு நிமிஷம். டேய் ஏன்டாப்பா காட்டி கொடுத்த? ஓ நீங்க சொன்னது இவர்தானா? அண்ணே எது நடந்தாலும் கடைக்கு முன்னால நடந்தா நல்ல கூட்டம் கூடும். அதை வச்சு நாளை வியாபாரம் ஆகும்ல, எல்லாம் நன்மைக்கு தானே அண்ணே. உனக்கு நன்மையாடா இது? அங்க என்னடா பேச்சு? ஆமா இங்க என்ன பேச்சு? வாங்க நம்ம ஆரம்பிப்போம். ஸ்டார்ட் பண்ணுங்க சார். அப்பா அப்பா போதுப்பா. அப்பா ஏடியா ஏன் சபலத்தை போட்டு அடிக்கிறா? கேட்க ஆள் இல்லையா? டேய் என்னடா நீ என்ன கேக்குற? அவர்தான் மரப்பறார கட்டிட்டு இருக்காருல, எதுக்கு ஆளு உடனே போட்டு அடிக்கிற? டேய் 500 ரூபாய் அவர்ட்ட கை மாத்துவாங்க, அத சொன்ன தேதிக்கு தரல, அதனால கோவத்துல போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. டேய் எது 500? ஆமண்ணே 50,000டா. 50,000? நீ ஏன்டா பதற? நானே பதறல, நீ ஏன் பதற? இரு காப்போம். என்ன கணக்கு 50,000?
என்ன கணக்கு நான் கேக்குறேன். உன்னோட தகுதிக்கு என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கினல, அதுக்கு ஒரு வட்டி. நல்லா இருக்க. நீ வீட்டுல இருந்துகிட்டு இல்லன்னு சொல்ல வச்சல்ல, அதுக்கு ஒரு வட்டி. என்ன பார்க்கும் போதெல்லாம் நீ ஓடுவல்ல, அதுக்கு ஒரு வட்டி. ஓடுற ஒண்ண நான் துரத்துக்கிட்டு வருவேன்ல, அதுக்கு ஒரு வட்டி. ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? சரி பிரிச்சுக்குங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. புதுசா இருக்கு. இப்படியே 9 மாசமா இது நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில வெறும் 50,000 ரூபாய் பொண்ணு. என்னடா மனிதாபிமான அடிப்படையில 50,000 போட்டுக்காரு, அதை போய் எங்களுக்கு நீ அதை ஏன்டா குறுக்க வந்து கிடைக்கிறீங்க? அது நீ நானும் பில் பண்ணி என்ன பிரச்சனை? அவர்ல பில் பண்ணணும் பண்ணல இல்ல, அதுக்காக அவன் ஏன்டா ஒண்ணே போட்டு அடிச்சிட்டான். ராஸ்கல், உன் வயசு என்ன அவர் வயசு என்ன? அவர் போய் அவன் எனக்கு இருக்க அடி வாங்க. நானே அவர் வருகிற, நீ என்ன அவன் வைக்கிற? போன போய் உன் வேலையை பாரு. நீ அடிச்சு நிமித்துன. அவன் அடிக்க வக்கல, என்ன அடிக்கியா நீ? அவரை நான் எப்ப அடிக்கணும்னு எனக்கு தெரியும்டா. நான் அடிக்கும் போது அவர் பேசவே மாட்டாரு. பேச மாட்டானா? என்னடா சொல்ற? ஆமண்ணே, நான் அடிக்கும் போது நீங்க பேசவே மாட்டீங்க, கம்முன்னு இருப்பீங்க. நடந்துச்சா நடந்துச்சா நடந்துச்சாடா? டேய், இந்த வெட்டியாங்கிட்ட கேட்டியடா வட்டி. ஓடுனா வட்டி, ஒளிஞ்சா வட்டி, உட்கார்ந்தா வட்டின்னு ஒரு 500 ரூபாய் கொடுத்து 50,000 கேட்டியே. இப்ப உன் சட்டியை கூட உருவிட்டு வரட்டியில படுக்க வச்சிருக்காங்கடா. இதுக்கு என்னடா சொல்ல போற? ஏண்டா எதுக்கு எடுத்தாலும் யாரையுமே நம்ப மாட்டேன், கையெழுத்து போடு கையெழுத்து போடுனியே. இப்ப யார நம்ம இங்க படுத்திருக்க? உன் சொந்தம் பந்தம் பணம் பகட்டெல்லாம் உன்னை பத்த வச்சுட்டு அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கு பாருடா. உன்கிட்ட பேசணும்னே பூராத்தி அணைச்சிட்டு பேசிட்டு இருக்கேன்டா நானு. போடா போடா, ஊரு பூரா அநியாய வட்டி வாங்கி அப்படி இடம் வாங்கி போட்டியே. இப்ப எதுடா உன் கூட வருது? பேப்பல பேப்பல சும்மா வாட பாடினார் புரட்சி தலைவர். பட்டணத்தில் பாதி இவன் வாங்கி முடித்தான், அந்த பட்டயத்தில் கண்டது போல் வேலி எடுத்தான். அது 8 அடுக்கு மாடி கட்டி கட்டிடத்தை கட்டிவிட்டு 8 அடிக்குள் வந்து படுத்தான். மண்ணை கொட்டி அவன் வேலி எடுத்தான். ஏண்டா என்ன படுக்க வச்சு பாட்டு கச்சேரியா நடத்துறீங்க? ஏந்திரிச்சு வந்தேன்னு வச்சுக்க, பாட்டு கேட்டதுக்கே வட்டி கேட்பேன்டா. டேய், படுத்து கிடக்குறேன் படக்குன்னு எந்திரிச்சு கூட பாட்டை கேட்டதுக்கு வட்டி கேட்டாலும் கேட்பான்டா. பாட்டுன்னு பத்த வைக்க. இவனை ஒரு 10 நாளைக்கு வச்சிருந்து அடி அடின்னு அடிச்சு அப்புறமா கொடுத்துறானே. நாரி போகும், நம்ம உசுருக்கு ஆபத்தாய் போகும்டா. அப்ப இவனை 2 அடி அடிச்சுக்கிறேன். 2 போடு. அப்படி வா. நான் 2 அடி. அப்படி அண்ணன் 2 வட்டி கட்ட வை. இதானே வட்டி கட்ட வை. இதானே உன்னையெல்லாம் மூக்கு அப்படியே கர 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 கரன்னு அறுத்து அப்படியே கழுவிக்கு போட்டானா. அண்ணே, இப்படி அடிச்சு அடிச்சு விளையாடுறது ஆசையா இருக்குனே. டேய், நமக்கு இவன மாதிரி புலந்தாண்டா பொம்மை. வேமா கொளுத்தி விளையாடுங்க. மூன்றாண்ட மூஞ்சிய எல்லாத கொல்லிக்கட்டிய. வைடா வைடா. ஏழைகளை மகரேறிய விட்டு வட்டி வாங்குற வேலை எல்லாம் இப்படி தாண்டா அசிங்கப்படுத்தி இருக்கிறான். அம்மா எப்படி போற பாரு. எருமை மாடு மூஞ்சி முகர கட்டி கடிக்கட்ட மாதிரி போறான். ஏன் டீ குடி கூடாதாக்கும்? அத தாண்டா அப்படி சொல்றேன். காலையில பொய்யா சொல்றேன் போடு. ஏன்னா இருந்தாலும் உனக்கு நக்கல் ஜாஸ்தினே. இப்படிதான் காலையிலே வந்து ஏதாவது ஒரு பிட்ட போட்டு போயிடுவா. வர்ற கூட்டம் எல்லாம் கலைஞ்சு போயிடுது. உன் கடைக்கு கூட்டம். நான் ஒருத்தன் தான் வர்றேன், மறுபடியும் ஏன்டா போய் சொல்ற? முகர கட்டை பாரு. ஒரு டீ போடுங்க. இதோ தரேன். கணவனை போட்டு தள்ளிய மனைவி டிரைவருடன் கைது. மனைவிக்கு தெரியாமல் மாமியாரை தள்ளி கொண்டு ஓடிய மருமகனுக்கு வலை வீச்சு. பிள்ளை வரம் கொடுத்த சாமியார் கை குழந்தையுடன் கைது. ஏண்டா உன் கடையில ஒரு நல்ல செய்தி இருக்காடா பேப்பர்ல? நாங்களே அச்சடிக்கிறோம், பேப்பர்ல போடுறாங்க, படிக்கிறீங்க. சரி, நம்ம சிம்மராசிக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பாப்போம். பிறருக்கு உதவாதே, அது உபத்திரத்தில் முடியும். என்னடா பிறருக்கு உதவுனா அது என்னடா பிரச்சனை வரப்போகுது? என்னங்கடா? எனக்கு கூட தான் வியாபாரம் பொங்குன்னு போட்டிருக்காங்க. இங்க பாலே பொங்கல. பாலா இருந்தா பொங்கும், பச்சை தண்ணி அப்படி பொங்கும். அண்ணே என்னப்பா? வணக்கம். இருக்கட்டும். யார் நீ? என் பேர் முருகேசன். சரி, துரப்பாண்டி அண்ணன் வீடு எங்க இருக்குன்னு சொல்றீங்களாண்ணே? துரப்பாண்டி அண்ணன் வீடு. அவர் எதுக்கு நீ தேடுற? எங்க அப்பா அவர்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. சரி, அத திருப்பி குடுக்கலான்னு நினைக்கும் போது திடீர்னு இறந்து போயிட்டாரு. அட கன்றாவிய. அத வட்டி மூலமா குடுக்கலான்னு வந்திருக்கேன். நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல, ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை ஹொட்டோ ஹொட்டோன்னு கூட்டி ஊர் செழிச்சு போகும்டா. இவனுக்கு உதவி பண்ணலன்னா ஓத்துறமா? உதவி பண்ணலன்னா பாவம் தாண்டா வரும். மடையன் பேப்பர் வாங்கி போட்டிருக்கான். நீ இப்ப என்ன பண்ற? நேர அப்படி போ, இப்படி திரும்பு, மறுபடியும் அப்படி திரும்பு. அதுல வீட்டுல முரட்டு மீச வச்சு மருவு வச்சு தறிக்கு டவுல் போட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவர் தான் துரப்பாண்டி. ரொம்ப சந்தோஷம். சரி ராஜா. ஐயோ கரையிறான் ஐயா, கரையிறான் ஐயா. இவன் முகத்தை பார்த்தாவே புண்ணியம் கிடைக்கும்டா. இனிமேல் பேப்பர்ல ராசி பலன் இருக்கிறத பார்த்தேன். லெஃப்ட்ல போய் ரைட்ல போய் சொன்னாரு. அப்புறம் இங்கிட்டு போய் அங்கிட்டு வர சொன்னாரு. இன்ஸ்பெக்டரிடம் பிட் பாக்கெட் அடித்த ஏட்டையா கைது.
அண்ணா அட்ரஸ் சொன்னாங்க, நன்றி சொல்லிட்டு போயிடலாமே. அருமையான விஷயம்ல, இன்ஸ்பெக்டர்ட்டே ஏட்டி அடிக்கிறது. அண்ணா தோப்பாண்டி அண்ணா வீட்டை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. பாப்பா பாண்டிய பாத்தியா? பார்த்துட்டு கொண்டு வந்துட்டேனே. கொண்டு வந்துட்டியா? என்னடா சொல்ற? இங்க பாருண்ணே. ரொம்ப பயந்தவன்டா. இதுக்கு தான பம்முடியாடா. என்ன அழகா நெத்தி நிறைய பட்டி அடிச்சு கழுத்து வரைக்கும் பட்டணப்பட்டு வந்திருக்காயா. இவன் தாண்டா குழந்தை முகத்தில் தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வந்துட்டு போங்க. என்ன சார்? தம்பி, இந்த ஏரியாவுல கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆகி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இருங்க, வேற ஆளையெல்லாம் அப்புறம் கேட்கலாம் தம்பி. நான் கேட்டதுக்கு சொல்லிட்டு போங்க. கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சிருப்பாரு, அவரை தெரியுமான்னு கேட்டேன். வேற என்ன? பேரெல்லாம் எதுக்கு தம்பி? அதான் அடையாளம் சொல்றேன்ல, கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடின்னு. இல்லங்க, பேரு, டோர் நம்பர், அட்ரஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நான் ஈஸியா கண்டுபிடிச்சு சொல்லுவேன்ல. அதெல்லாம் எதுக்கு தம்பி? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. ஏடா பேரையும் சொல்ல மாட்டேங்கிற, அட்ரஸையும் சொல்ல மாட்டேங்கிற, எப்படி தெரியும் எனக்கு? தெரியுமா தெரியாதா? தெரியாது தெரியாது தெரியாது. தெரியாதா? தெரியும். வேண்டாம், தெரியும். என்ன என்ன பண்ணாங்க? இல்லடா, கருப்பா குட்டையா கனமா சுருட்ட முடி வச்சோட இவன் தெரியாதா? ஏண்டா தெரியாது சொல்ற? அடிடா. டேய், அவன தெரியாதா? நீங்க ஏடா போட்டு அடிக்கிறீங்க? அவன் தாண்டா நானு. நீயா? உன்னையா நீயே கேக்குற? ஏன் கேக்குறேனா? ஏண்டா, இந்த ஏரியாவுல நான் எவ்வளவு ஃபேமஸ் ஆயிருக்கேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்? எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா, அவ்வளவுமே போச்சுடா. காலையில இருந்து யார கேட்டாலும் நல்லா தெரியும் நல்லா தெரியுங்கிறாங்க. இவன் ஒருத்த மட்டும் தெரியாட்டாடா. எவ்வளவு மண்டகடா. ஏண்டா, நாளைக்கு வருவேன்டா. நீ தெரியாதுன்னு மட்டும் சொல்லி பாடுறா. இந்த வீட்டை குடி இருக்கிறத நான் பாக்குறேன்டா. டேய் கிளம்புங்கடா, அடுத்த சொல்லு. என்னடா அது புது ட்ரெண்டா இருக்கு? புதுசு புதுசா கண்டுபிடிச்சு அடிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்? என்னப்பா? அந்த பக்கம் போகாத. ஏன்? அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சுட்டு கிடக்குறாங்க, சிக்கலாயிரும். அண்ணன் தம்பி சண்டை போடுறாங்களா? ஏயோ போய் விளைக்கிறத விட்டு போறவனையும் கெடுத்துக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் மனுஷனா? போயா. வேணாம், சொல்றத கேளு. டேய் டேய், நாங்கெல்லாம் மரதக்காரங்கடா. எங்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு. எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம். தெரிஞ்சுக்க முதல்ல மடப்பயல. சண்டை போடக்கூடாது சொன்னா கேளுங்க ராசா. வேணப்பா. நல்ல வேலை, 3 மணி நேரமா சண்டை போடுறோம், ஒருத்தி கூட வந்து விளக்கல. நீங்களாச்சும் வந்து விளக்குறீங்க. எதுக்கியா 2 பேரும் சண்டை போடுறீங்க? அந்த கதையை கேளுங்க. நான் வீட்டுக்கு மூத்த, சரி. இவன் இளையவன். எங்க ஆத்தா ஒரு கோழி அடிச்சு குழம்பு வச்சா. அந்த கோழி தலைய யார் திங்கணும்? நான் வீட்டுக்கு தலை புடல, நான் தானே திங்கணும். இவன் எனக்கு முன்னாடியே அந்த தலையை எடுத்து தின்னுட்டான். நான் சும்மா இருப்பானா? தின்ன வேலை விட்டு இப்படி ரத்தம் வர மாதிரி அடிச்சா நான் சும்மா விட்டுருவேன். 8 மிதிச்சு நீ நெஞ்சில மிதிச்சா நான் சும்மா இருப்பனா? புடிச்சா நச்சில விட்டா ஒரு அவன் அங்க அடிச்சத நான் விட்டேன். கால் ஐயோ இல்லனா சும்மா செஞ்சு காட்டுறதுக்கு வாயில இருந்து ரத்தமா வருது. போங்கண்ணே, உங்க உடம்பு பிஞ்சு உடம்புனே. எனக்கு வேணாம் சொல்ற தம்பி. இல்லவே நம்ம 2 பேரும் சண்டையா போடக்கூடாது. வீட்டுக்கு போய் 2 கோழி வாங்கி நம்ம இஷ்டப்பட்டா சாப்பிடலாம். நல்ல வேலை, மனசுல இருந்தெல்லாம் அண்ணன் கொட்டிட்டோம். வா வீட்டுக்கு போலாம். வா. நாட்டுல எவன் வெட்டி கிடிச்சத்தாலும் விளக்காம ஏன் போறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு தாண்டா தெரியுது. அங்கேயே ஒருத்தன் சொன்னா கேட்டமா, எனக்கு இது வேணும் இன்னும் வேணும். ரத்த நிக்க மாட்டேங்குதே. இப்படி வா. என்னப்பா? நாங்களும் மருதக்காரங்க தாண்டி. மருதக்காரனா? ஏற்கனவே ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாண்டி உட்காந்துருக்கோம். அட படுபாவி பயல, முதல்லயே சொல்லியிருந்தா இப்படியே போயிருப்பலடா நானு. அது எப்படி? நம்ம ஊருக்காரன் ஏவன் சொல் பேச்சு கேக்குறீங்க, அதான் பட்டு திருந்தருன்னு விட்டுட்டேன். டேய், நம்மள கெடுக்கிறதுக்கு வெளியூர்காரன் வேணாண்டா, உள்ளூர்காரனே போதும். சரி, அடிபட்டா ஆஸ்பத்திரிக்கு போவா. அங்கிட்டு அக்கா தங்கச்சி 2 பேரும் அடிச்சிட்டு கிடக்குறாங்க. அக்கா தங்கச்சியா? போதும்டா.
ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து கால்னா காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைடுல பிசினஸ் பண்ணாதான் சைன் பண்ண முடியும். என்ன பண்ணலாம்? என்னடா ஒரு பையில இங்க வர மாட்டேங்கிறானுங்க. என்னடா வாழ்க்கை இது? கந்து வட்டி, ஸ்லோ வட்டி, ஸ்பீடு வட்டி எல்லா வட்டிக்கும் வாங்கி கடை வச்சேன். ஒரு பையில இங்க வர மாட்டேங்கிறாங்க. அப்படியே ஒருத்த வந்தாலும் 3 மாசத்துக்கு சேர்த்து கடனை வாங்கிட்டு போயிடுறான். ஒரு கூட்டம் இங்க வர மாட்டேங்குது. கூட்டம் இன்னைக்கு குமியுது. என்னடா சொல்ற? முதலாளி இந்த சாம்பிராணிய போட்டா உங்க கடை முன்னால கூட்டம் குமிஞ்சிரும் முதலாளி. ஓ வாய் மூர்த்தண்டா. போடுறா. போடுற முதலாளி போடு. முதல்ல ஒரு 5 ரூபாய் தட்டுல போடுங்க. இந்த ஜோடியில என்கிட்ட வச்சு கூடாது. நீ எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு போறியோ நான் அவ்வளவுக்கு தருவேன். முதலாளி நான் என்ன களவாண்டா வர்றேன், காசு கொடுத்தானே வாங்கிட்டு வரேன். போடுறா. சரி இந்த மயில் கையில வச்சுக்கங்க. போடுறேன். நல்ல பொருளை கையில தெரியல. நல்ல சொல்றேன் பாருங்க இப்ப. போடுறா. நல்ல போடுறா. போடுற முதலாளி. போடுறேன். 10 லடா. நல்ல போடுறா. இந்த இருக்கிற போடுறேன் பாருங்க. நல்ல போடு. ஏய் என்னடா புகைய காணோம்? பாருங்க எல்லா பக்கம் போகுது பாருங்க புகை. நல்ல புகைய போடுறா. இந்த பாருங்க முதலாளி. ஊதி போடுறா. ஊதுறேன். நல்லா ஊதுடா. ஊதி போடு. முத தொழில் சூடு பிடிக்கும் பார்த்தா தீ பிடிச்சிருச்சு. வெளியிருந்தானே சாம்பிராணி போட்டோம். உள்ள இருந்து எப்படி தீ வந்துச்சு? விசித்திரமா இருக்கு. எப்படி நினைச்சது விபத்து? சாம்பிராணி போறதுக்கு வந்த வந்தா வியாபாரம் நல்லா நடக்கும்னா சரி ஊதுறான்னு ஊதிட்டா சார். கடையை க்ளோஸ் பண்ணிட்டா. எப்படியா இருப்பான்? நான் இப்ப என்ன கலர்ல இருக்கணும் அதே கலர்ல தான் சார் அவன் இருப்பான். அவனை விடாதீங்க. கவலைப்படாதயா. என்ன தொடாதீங்க. ஹாஸ்பிடல் கொண்டு போங்க. போ. அந்த பழவண்டியில கண்ணங்கரைன்னு லாரி அடிப்பட்ட தவளை மாதிரி ஒருத்தர் கொண்டு போறாங்களே, அது யாருயா? அவருதாங்க கடை ஓனரு. ஓனரா? அட பாவி, ஊதுன்னு அவன் தானே ஊத சொன்னான். அங்க எரியுது, அது என்ன கடை? பஞ்சு கடையா? விடியா நீ வேற. பஞ்சு கடையா? கைது செய் தமிழக அரசு காவல்துறை கைது செய் தமிழக அரசு காவல்துறை. என்னப்பா கால் சென்டருக்குள்ள எஸ்ஏ நிக்கிறாரு? இங்கேயும் வந்துட்டானா? நம்மள வேலை செய்ய விட மாட்டேன், தூங்க விட மாட்டேன் போல இருக்க. ஆமா, உனக்கும் போலீஸுக்கு என்னப்பா சம்பந்தம்? ஒண்ணு இல்லம்மா, ட்ரெயின்ல போயிட்டு இருந்தனா ஒரு கொலை நடந்தது. அந்த கொலையை நான் பார்த்துட்டேன். யாராச்சும் ஐ விட்னஸ் இருக்கீங்களா, தைரியமா வந்து சாட்சி சொல்வீங்களான்னு கேட்டாங்க. ஸ்கூல் பையன் மாதிரி உள்ளே ஐயா அப்படின்னு கையை தூக்கிட்டேன். ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கேன், வேலையில போற ஓனர். உனக்கு இருந்தாலும் வெளித்தர ரொம்ப ஜாஸ்திப்பா. பாத்துப்பா, போலீஸ்காரன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தோல்ல கையை போட்டு பழகுவான். அவன் இழுத்து எழுதிக்கு நீ போகலன்னு வச்சுக்க, தோலுக்கு பக்கத்துல இருக்க கழுத்துல துண்டை போட்டு தரன்னு இழுத்துட்டு போயிடுவான். ஜாக்கிரதை. சரி போ. நான் வரணுமா சார்? கூட கூட்டி வந்தாலும் ஃப்ரெண்டு நினைச்சிடாதீங்க. பஸ் காசு இல்லாம ரோட்ல அனாதை அன்னைக்குன்னா பாவம் இறக்கப்பட்டு கூட்டி வந்தேன். அங்க என்னமோ பேசிக்கிட்டு இருந்தியா? தேங்க்ஸ்னாரு, பரவாயில்லன்னு சொன்னேன் சார். அவ்வளவு நேரம் இவ்வளவுதான் பேசிக்கிட்டு இருந்தியா? யோ, இவன் மூஞ்சியே சரியில்ல, அட்ரஸ் வாங்கி வச்சுக்க. ஏய் அட்ரஸ் சொல்லு. அட்ரஸா? 10 ரூபாயா சொன்னாங்க. நீ போ, நான் பாத்துறேன். சும்மாயா வேஸ்ட். எனக்கு ஒரு போன் இருக்குல்ல, அதுக்கு போன் பண்ணா நான் வந்து பார்க்க மாட்டேனா? ஏன் வீட்டுக்கு வரக்கூடாதா? எங்களுக்கு தேவைப்பட்டா தேடி வருவா. அதுக்காக அங்க போகாத இங்க போகாதன்னு போலீஸ்காரனை நோண்டி பார்க்காத. சார், போலீஸ்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வராங்க, வீட்டை காலி பண்ணி ஹவுஸ் ஓனர் ஏற்கனவே கத்திக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஹார்பர்ல பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. அதுக்காக சரி சார், வந்த விஷயம் என்ன அதை சொல்லுங்க. நாளை காலையில ஹார்பருக்குள்ள கூலி தொழிலாளி மாதிரி வேஷம் போட்டு போய் அங்க வேலை பாக்குறவன்ல யாராவது கொலை செஞ்சவன் இருக்கானான்னு பாத்துட்டு வா. அதெல்லாம் முடியாது சார். போலீஸ்காரன் எடுத்து பேசுறா? இனிமே சாவகாசம் ஆகாதியா. இன்னைக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை இழுத்து அப்படியே கட்டி பண்ணி உண்டு அப்படியே கட் பண்ணிக்கிற வேண்டியதான். பகல் ஒழுங்கா தூங்கினா தான் ராத்திரி நல்லா வேலை பார்க்க முடியும். நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க, சாயந்தரம் வந்து பாக்குறேன். எதியா ஓ வேலை ஏ வேலை? இந்த ஒரு கேஸத்தை நான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? எத்தனை கேஸ் நான் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாளை கால் நீ ஹார்பருக்கு போற. யோ கான்ஸ்டபிள், இவரை நாளைக்கு நீ கூட்டு போற. எஸ் சார். யோ, யார் அது? கனவா? சரி.
மிஸ்டர் ஒயிட். எஸ் மிஸ்டர் ஜேம்ஸ். ப்ளீஸ்டா புரிஞ்சுக்கோ, என் வேலை அப்படி. சீனியர் ஒரு நிமிஷம். நானும் இவனும் 2 வருஷமா லவ் பண்றோம். நான் நைட்ல இங்க ஒர்க் பண்றதுனால கொஞ்ச நாளா சந்தேகப்படுறான். நம்ம ஒர்க் டைமிங் பத்தி சொல்லுங்களேன் ப்ளீஸ். என்னப்பா? அது இல்ல சார், ஒரு பொண்ணு ராத்திரில தனியா வேலைக்கு போயிட்டு வந்து வீட்ல பகல்ல தூங்கிட்டு இருந்தா தப்பான தொழில் பண்றவன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தப்பா பேசுறாங்க சார். கேன பக்கம் பக்கமா தப்பு தப்பா பேசுறதாண்டா அக்கம் பக்கத்துல இருக்கவனுக்கு ஒரே வேலை. இப்ப பக்கத்துல இருக்க பாகிஸ்தான நம்ம தப்பா பேசுறியா, அவன் நம்மள தப்பா பேசுறியா? மடப்பையில ஜேம்ஸ், நம்ம தொழிலை பத்தி இவனுக்கு மிக தெளிவா சொல்லு. கண்ணு இது ஒரு கால் சென்டர் கண்ணு. இங்க 150 ஆம்பளைகளும் 150 பொம்பளைகளும் வேலை பார்க்கறாங்க. அது போக இந்த மாதிரி சீனியர்ஸ் வேலை பார்க்கறாங்க. This is an American company. எங்க வேலையெல்லாம் அமெரிக்கால இருக்கிற பேங்க்காரன் கொடுக்கிற லோனை அமெரிக்காக்காரனுக்கே வாங்கி கொடுக்கறதுக்காக நாங்க இங்க உட்கார்ந்துகிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம். அதையே நாங்க பண்ணணும்னு நீ நினைக்கலாம். பேசி பேசி ஆட்சியே பிடிச்ச பரம்பரை நம்ம பரம்பரை. இந்த வேலையை நாம் செய்ய மாட்டோமா? அது மட்டும் இல்லாம கொடுக்கிற கூலிய மூடிட்டு வாங்கிட்டு போற அடிமை புத்தி நம்ம கிட்ட தான் இருக்குது. நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? வெள்ளக்காரன் நம்ம நாட்டுல இருந்து தூக்கிட்டு போன சாமா செட்டை எல்லாம் திரும்ப நம்ம நாட்டுக்கே கொண்டு வந்துட்டு இருக்குதான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில என்ன நடக்குதுன்னா, அவன் நம்மள புனிய வச்சு குதிரை ஏறான். இதுதான் கதை சுருக்கம். இதுக்கு மேல விளக்கமா சொல்றதுக்கு உலகத்திலே ஆள் கிடையாரா? இதுக்கே ராத்திரி வேலைக்கு போறான் தானே உனக்கு டவுட்? ஆமா. இப்ப அமெரிக்காவில பகல்ரா, அவன் முடிச்சிருக்கும் போது இங்க வேலை பார்த்தா தான் நம்மளுக்கு வருமானம். இது இங்க மட்டும் இல்ல, இந்தியாவுல பல நகரங்கள்ல பல நாடுகள்ல பல லட்சம் பேர் இப்படித்தாண்டா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இது புரியாம பொம்பளை பிள்ளை மனசை புண்படுத்தாரா என் வென்று போ. அது புரியுது சார். 2 நாளைக்கு முன்னால ரிசப்ஷன்ல வந்து லட்சுமி இங்க வேலை செய்றாங்களான்னு கேட்டேன். அப்படி யாரும் இங்க வேலை செய்யலன்னு சொல்லிட்டாங்களே. யோ, லட்சுமி சரஸ்வதி அங்காள பரமேஸ்வரன் எல்லாம் பேர் வச்சா அமெரிக்காக்காரனுக்கு புரியுமா? அவன் எல்லாரும் பேரையும் மாத்திட்டான். உன் டா பேரு மார்கரெட், என் பேரு ஜேம்ஸ், இந்த பிளாக் பேர் ஒயிட். இங்க இருக்கிறவங்க யாருக்கும் அடுத்தவங்களுடைய உண்மையான பேர் தெரியவே தெரியாது. சரி, இவ்வளவு நோண்டி நோண்டி அந்த பிள்ளைய கேள்வி கேட்கிறடா, நீ என்ன வேலை பாக்குற? படிப்புக்கு ஏத்த வேலை தேடிட்டு இருக்கேன். என்ன படிச்சிருக்க? 8ஆம் கிளாஸ். 8ஆம் கிளாஸ்? ஏண்டா உருப்படியா உழைச்சு வேலைக்கு போகாத நீ? ராத்திரி பூரா கண்ணு முழிச்சு வேலை பாக்குற பிள்ளைய சந்தேகப்படுறிய? லவ் பண்ணும் போதே எப்படின்னா, கல்யாணத்தனைக்கு தாலி எடுத்து கொடுக்குற ஐயரை பார்த்து நீ சந்தேகப்பட மாட்ட? இனிமேல் நீ இவட்ட பேசுற பார்த்த பச்சை மிளகாய் கட் பண்ற மாதிரி கட் பண்ணி போடா போடா. அஜப்பா, என்ன சீனியர் நீங்க கரெக்ட் பண்ண சொன்னா கட் பண்ணி விட்டுட்டீங்க. நான் எங்க கட் பண்ணி விட்டேன்? இவன் தான் வேலைய பத்தி சொல்றானா, தேவையில்லாம சொந்த பிரச்சனை பேசி கெடுத்து விட்டா. பாய் போமா, போய் பிடி போ. சுரேஷ் நில்லுடா, இதுங்க ரெண்டு லூசுடா, நில்லு. லூசா? என்னப்பா ஒட்டுமொத்தமா 2 பேரும் லூசு விட்டு போறா? அப்படியே சொன்னா ஏன் காதுல விழவே இல்லையே? காதுல விழலையா? ஆஹா, ஏதோ திட்டம் போடுறாயா. பேசாம மூடிக்கிட்டு நம்ம வேலையை போய் பாப்போம். சாரிமா. இட்ஸ் ஓகே. சொன்ன மாதிரி அடிச்சிட்டியா? பந்தயத்துல ஜெயிச்சிட்ட. புடி 100 ரூபாய். என்னது? இடிச்சு அடிப்பான்னு சொன்னல, நான் தான் ஜெயிச்சேன். கொண்டா. இதுக்கும் பந்தயமா? அப்பா. ஆமா, பார்த்தா கிழவி மாதிரி இருப்பான்னு சொன்ன, சின்ன பொண்ணா தெரியுது. யார பார்த்து கிழவி பிச்சிடுவேன். டேய், இதெல்லாம் எங்கடா உட்கார்ந்து எழுதிட்டு வர்றீங்க? இவ்வளவு வச்சுக்கிட்டு இங்கேயே வேலை பாக்குற? பேசாம அரசியல்வாதியா போக வேண்டியதானே? போறத பத்தி இல்ல, இத்தனை நாளா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு எல்லாம் உருவிட்டு நடு ரோட்ல கோவணத்தோட விட்டானுங்கன்னா அப்ப போகணுங்கிற என்ன இருந்துச்சா உனக்கு? குழந்த மாதிரியே குணங்குறானே. போ, இனிமேல என் மூஞ்சிலே முடிக்காத. சார் என்ன சாப்பிடுறீங்க? என் ஃப்ரெண்ட் இல்லாம என்னைக்கே சாப்பிடுங்க நானு? தெரியாது உனக்கு? வா. சாரி சார். ஹலோ. ஹலோ மிஸ்டர் பிளாக். Shut up nonsense bloody fool idiot. யார பார்த்து பிளாக்ங்கற? I am white. Mr. White. சாரி சார், நான் உங்க கூட கால் சென்டர்ல வர்க் பண்றேன். என்ன வேணும் உனக்கு? ஜேம்ஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் அவரை லவ் பண்றேன். அடி பாவி மகளே.
சும்மா இருந்தாலும் கிளப்பி விடுறாளுங்கயா. ஆமா அவன் எதை பார்த்து லவ் பண்ற? அது கிறுக்கு சிறுக்கி அவ சொகத்தை பார்த்து லவ் பண்ணுவா, சொத்தை பார்த்து லவ் பண்ணுவா. இவன் ஒசரத்தை பார்த்துலையா லவ் பண்றா? இந்த பார், அவன் ஆளுதான் ஒசரம், தோல்தான் வெள்ள, ஆனா உள்ள இருக்க பேர் பாக்ஸ் பூரா டேமேஜ். ஒண்ணு நான் சொல்றேன் கேட்டுக்க. கிட்னி சட்னியா போச்சு, கல்லீரல் கருங்கல்லா போச்சு, மண்ணீரல் மண்ணோட மண்ணா போச்சு, நுரையீரல் நுரதள்ளி போச்சு. ஆக மொத்தம் பல்ஸ் பைபாஸ்ல போய்கிட்டு பரதேசி மகளே. வேணா ஒரு ஐடியா சொல்றேன் கேட்டுக்க. நீயும் 5.9 நானும் 5.9, 2 பேரும் ஜோடி சேர்ந்தோம்னா ரொம்ப மேட்சா இருக்கும். ஓகேவா? ஹலோ ஹலோ, பச்சுட்டாயா? எப்ப வச்சானே தெரியலையே. நல்லா லவ் பண்றாளுங்க, நம்ம லவ் பண்ண மட்டும் புடிங்கி ஓடி போயிடறாளுப்பா. எப்படியோ இனிமேல் ஜேம்ஸ் மாட்ட நினைச்சே பார்க்க மாட்டாயா. பாப்பா உயர்ந்த மனிதா, எந்த கூட்டத்துல பார்த்தாலும் எல்லா தலையும் உன் தலைக்கு கீழதாயா இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டே, காப்பி சாப்பிட்டியா? நண்பன் அத்து விட்டு என்னைக்காவது சாப்பிட்டுக்கணும் நானு? தனியா சாப்பிட்ட காசு நீ கொடுக்கணும்ல. ஜேம்ஸ், நட்புக்காகத்தான் அந்த ஒயிட். வேணா நீ காப்பி ஆர்டர் பண்ணி நான் காசு தர்றேன், சந்தோஷமா சாப்பிட்டு போ. வேற 2 காஃபி, 1 சக்கரை இல்லாம. யாருக்கு சக்கரை இல்லாம? உனக்கு தான். எனக்கு சக்கரை வேணா நான் எப்ப சொன்னேன்? அதான் மூஞ்சி பார்த்தாலே தெரியுது. எதை பார்த்தா பாத்தியா, சுகர் இருந்தா பிபி இருக்கும், பிபி இருந்தா இப்படி கோவம் வரும். இல்லப்பா, கோவத்தை கண்ட்ரோல் பண்ண கை இப்படி நடக்கத்தான் செய்யும். ஐயா, இப்படி பொருளிய கிளப்பி விட்டு என் பொழப்புக்கு உழ வச்சுட்டு போயிடாரா ஜேம்ஸ்? நீங்க மட்டும் போன்ல எங்களுக்கு உழ வச்சீங்கல்ல. ஓ, அதுக்கு தானா இது? எப்பா, எனக்கு ஒருத்தையும் சிக்கலுங்க ஆதங்கத்துல பண்ணப்பாவா. நான் சக்கரை காப்பியை குடிக்கிறேன். ஆபீஸ்க்கு லேட் ஆச்சு, போலாம். சரி, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். பாத்ரூம்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை, தமிழ்ல சொல்லு. ஐயோ, தமிழ வளர்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு. இங்க வளர்த்தீங்கன்னா பேண்ட் நாரிடும். பேண்ட்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை. ஐயோ, கைய விடு. விட மாட்டேன். ஐயோ, என்ன விடு. விட மாட்டேன். தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க, தமிழ் வாழ்க. கைய விடியா. விட்ட நீ போயிருவேன். போயிருச்சியா? ஏயா, நீ மட்டுமாயா தமிழே? நானும் தாயா தமிழே. உனக்கு இருக்க உணர்வு எனக்கு மட்டும் இல்லாமையா போயிரும். அவசரத்துக்கு சொல்ற வார்த்தைக்கெல்லாம் அப்படி தடை போட்டீங்கன்னா எப்படியா வாழ முடியும்? அதுக்கு தமிழ் தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா, தெலுங்கு தெரியுமா? வந்தா பிச்சுக்கிட்டு போட்டாயா தெரியும். எதா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டு போறாடுங்க ஐயா, புரிஞ்சுக்கிட்டு போறாடுங்க. வா போலாம். இந்த கைபேசியை எடுத்து. வேணாம் வேணாம், கொண்டா. எப்பா, இதை கொஞ்சம் கழுவி விடுங்கடா. நம்ம ஆளுகளே இப்படி பண்றீங்களப்பா. டெய்லி 3:30க்கு வீட்ல இருந்து பிக்கப் பண்ணி கால் சென்டர்ல விடணும். அதே மாதிரி early morning 3 o'clock கால் சென்டர்ல இருந்து பிக்கப் பண்ணி வீட்ல டிராப் பண்ணணும். இப்படியே 1 month கரெக்ட்டா பண்ணிட்டா நான் உன்னை லவ் பண்றேன். சரி மார்கரெட், அடுத்த மச்சான் செட் ஆயிட்டாரா? இப்பதான் டெஸ்ட் வச்சிட்டு இருக்கேன். இவனையாச்சும் இழுத்து பிடிச்சு நிப்பாட்டு. Thank you. புரிஞ்சுதா? ஹாய் மிஸ்டர் ஜேம்ஸ். ஹலோ சார். ஹீஸ் தேஜா, newly appointed. He is Mr. James, Hello, nice meeting you. senior of this company. Uh-huh. He will teach everything to you. Okay. Okay, James, carry on. Thank you. Please sit down. ஹாய் Hi. 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 ஜேம்ஸ், எஸ். பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கல. எனக்கும் பிடிக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. இந்த நக்கல்லாம் வேணாம். தோல் வெள்ளையா இருக்கனால ஓகே ஆயிராது. இந்த மாதிரி இடத்துக்கு வர்ற பொண்ணுங்கெல்லாம் பர்சனாலிட்டியை பார்க்க மாட்டாளுங்க. ஜெனரல் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ், உலக நாலேஜ், இங்கிலீஷ் பேசுற ஸ்டைல்ல தான் விழுவாளுங்க. அப்போ உனக்கு நிச்சயமா கிடைக்காது. வேணாம். வேண்டாட்டி விட்டு நான் தள்ளிட்டு போயிடுறேன். சின்ன பழம் போட்டு ஏன்டா அப்படி அடிக்கிறீங்க? இந்த வயசுலயே பிட் பாக்கெட் அடிக்கிறான் சார். எல்லாம் பண்ணி பண்ணி நான் பச்சிக்கிறப்பா. போ போ போ. ஏடா பிட் பாக்கெட் அடிச்சாடா? ஆமா, இப்போ என்னன்ற? படிக்கிற வயசுல திருடுறியா? 10 பேர் பிடிச்சு அடிச்சானே தாங்க வேடா நீ? யோ, அவனுங்க கடக்கானீங்கயா. ஒரு தடவை திருடி பாரு, நீ அப்ப தெரியும் தர்ம. எது நான் திருடவா? என்னடா சொல்ற? ஆமாயா, திருடி பாரு, உனக்கு தான் சொல்றேன். ஏன்டா டேய்? ஐயடியா, வந்துட்டான் நாட்டை திருத்த. பேர் என்ன? எருமை. இவ்வளவு அழகா இருக்க எருமை என்ன பேர் வச்சிருக்காங்க? நான் உன் பேரை சொன்னேன். என் பேரு அது இல்லையே. அதுக்கு எங்கிட்ட இடம் இல்ல. விடியா, விடு விடியா. ஆஹா, மஞ்சக்காட்டு மைனா பறந்துருச்சையா. என்ன சூப்பரா இருக்கு. இருக்கட்டும். வணக்கம் தம்பி.
என்ன வேணும்? வயசு 16, சூப்பர் ஃபிகர், சுப்ரீம் கலர், ஐஸ்வர்யா ராய் பார்த்தே ஆஃப் ஆவர் அளவுக்கு அழகோ அழகு, பேரழகு. 5 நிமிஷம் வாரீக, இருக்கீக, போறீக, காசு ஒண்ணும் கொடுக்க வேண்டாம். எங்கெங்க? இங்க இங்கேதான். ஏன் நீங்க போக வேண்டியதானே? நான் மாமா இல்ல, தாய் மாமனா? அது அது அந்த மாமா. அந்த அது வயசாயிடுச்சு இல்ல. எங்க கீயா? ஆமா. வாங்க போலாம், வாங்க போலாம். காசு வந்தோம். அடே அப்பா, முன்ன முன்ன பழகாம 10 பைசா வாங்காம உதவி பண்றீங்களா? அடே அப்பா. இவர் யாரு? என்னையா பொண்ணுன்னு எவனோ ஒரு மொட்டையை கத்தியோட நிக்கிறா? பொண்ணெல்லாம் பொய். பொய்யா? இது எங்க முதலாளியோட பையன். இவன் கட்டிக்கு போற பொண்ணை ஒருத்தன் ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டான். அவனை கொலை பண்ண போறான். அதுக்காக உன்னை வச்சு ஒத்திகை பார்க்க போறான். ஒத்திகையா? என்னடா சொல்றீங்க? வேணாடா, வேணாடா, குத்திராடா, குடல் வெளியே வந்துருடா. அடே வேணாடா, என்னை டெஸ்ட் பண்ணாதீங்கடா. ஏற்கனவே கொல்ல போய் டெஸ்ட் பண்ணிட்டாடா என்னைய. வேணாப்பா, ஐயா வேணாப்பா, தம்பி பட்ட தம்பி வேணாயா, என் ராசா இல்ல, என் கையா இல்ல, ஐயா முனியாண்டி வேணாடா.